ஐயா முருகன் ஐயா. ஐயா சுருக்கமா பிரேயர் சொல்லுங்க. சரிங்க. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஓம் ஓம். இந்த நல்ல நேரத்திலே அனைவரும் அவரவர்கள் பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை வணங்கியும் இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் பாதம் தொட்டு வணங்கியும் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் என்று போற்றுகின்றோம். குருவே சரணம் குருவே சரணம். வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நட்சத்திர சூட்சும நாடி வகுப்புல எப்படி பலன் எடுக்கிறது, தசாபுத்திக்கு எப்படி பலன் எடுக்கிறது, கோச்சாரத்துக்கு எப்படி பலன் எடுக்கிறது, பாவங்களுக்கு எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வர்றோம். நட்சத்திரம் வைத்து எப்படி பலன் எடுக்கிறதுன்னு வந்து அவர் ஐயா கேட்டது மாதிரி, ஒரு கிரகம் எங்க இருக்கோ அது அந்த வீட்டுக்கு வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம். அது அந்த பாவத்துல இயங்க போகுதுன்னு அர்த்தம். அவர் யார் இயக்க போறா அப்படின்னா, அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கோ அந்த நட்சத்திராதிபதி போய் ஒரு வீட்டுல உட்கார்ந்துருப்பார்ல, அவர் தான் இயக்குவாரு. அப்ப இவர் வண்டி, அவர் டிரைவர். அப்ப இவர் டிரைவரா இருக்கிற ஒரு நட்சத்திரம், வண்டி கிரகம் அமர்ந்த இடம். அப்போ ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள் உட்கார்ந்துட்டா அந்த பாவத்துக்கு, அது எத்தனாவது பாவமோ அந்த பாவத்தை அது இயக்கும். அது மட்டும் இல்லாம தன்னுடைய பாவத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி அவர் நின்ற சாரநாதன் நட்சத்திராதிபதி எங்க இருக்காரோ அந்த பாவத்துக்கும் அதனுடைய ஆதிபத்தியத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இந்த பாயிண்ட் புரிஞ்சாயா மனோரையா? ஆமாங்க ஐயா, கரெக்டுங்க. இப்ப உதாரணமா ஏதாவது ஒரு கிரகத்தை சொல்லுவாங்க. சொல்றேங்க ஐயா. தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க ஐயா. இப்ப தனுசு லக்னம்னு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, தனுசு லக்னம் லக்ன புள்ளி கேதுங்க, மூலம். இப்ப இந்த லக்ன புள்ளி கேது. அப்ப என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, லக்னம் கேதுவினுடைய குரு கன்னியில இருக்காரு. லக்னாதிபதி இங்க இருக்காரு, கன்னியில இருக்காரு. அவரு வாங்கிய சாரம் அஸ்தம். இவர் சந்திரனுடைய சாரத்துல இருக்காரு. ஆமா. இப்ப இந்த கேது இதுல 4 கடகத்துல இருக்காரு, அம்சத்துல. சாரி, இதுலயே 4 இருக்காரு இந்த கேது. கடகத்திலயா? கடகத்துல. ஆமா. தனுசு. அப்ப கடகம்னா இங்க இருந்ததா? ஆமாங்க. ஆமா, இருக்காரு. சந்திரன் 2ல இருக்காரு. சந்திரன் ரிஷபத்துல. ஐயா, ரிஷப ராசியில இருக்காரு. அஸ்தம் 2. ரிஷபத்துல 2ஆ? சந்திரன் அங்க இருக்காரு. நீங்க லக்னம்னா 2 லக்னம் என்ன லக்னம்? தனுசு லக்னங்க ஐயா. அப்புறம் எப்படி 2ல இருப்பார் சந்திரன்? இல்ல 2ல இல்ல. இந்த வாங்கிய சாரம் சந்திரன். அந்த சந்திரன் இருக்கிறது. நீங்க பலன் ஒரு ஸ்டெப் தான் போகணும். சரிங்க ஐயா. இப்ப நீங்க எதை பார்க்க போறீங்க, எதுக்கு பலன் பார்க்க போறீங்க, அதை முடிவு. இப்ப லக்னத்துக்கு பார்க்கணும் ஐயா. லக்னத்துக்கு பார்க்கணும்னா ஒண்ணு லக்னாதிபதியை பார்க்கணும், இல்ல லக்னம் இந்த புள்ளிய பார்க்கணும். சரிங்க ஐயா. இப்ப லக்னாதிபதியை பாக்குறோம்னா, லக்னாதிபதி யாரு? லக்னாதிபதி குரு. அப்ப அவர் எங்க போய் உட்காந்துட்டாரு? கன்னியில 10ல போய் உட்காந்துருக்காரு. லக்னத்துக்கு 10ல. அப்ப லக்னாதிபதி 10க்கு போயிட்டா கௌரவ அந்தஸ்து பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகரா பிறந்திருக்காருன்னு காட்டுது. சரியா? ம். ஆனா அவர் நின்ன நட்சத்திரம் யாரு? சந்திரன்.
அவர் எத்தனை குடையவருடைய தாரை வாங்கியிருக்காரு? 8 கூடியவர். அவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு வண்டியை ஓட்டுறாரு? 6ல ரிஷபத்தில். அப்ப இந்த லக்னத்துக்கு வந்து 6ல போய் உட்கார்ந்து 10ல இருந்து இருக்கிறாரு. அப்ப இவருக்கு வந்து சின்ன வயசா இருந்தா நோய் நொடிகளை கொடுப்பான். ஆரோக்கிய குறைவை காட்டுது 6ல இருந்தா. 6ஆம் பாவங்கிறது. ஆனா பெரிய ஆளான பிறகு வேலைக்கு போயிட்டா பிரச்சனை. இவர் வந்து சொந்த தொழில் பண்ணாருன்னா நஷ்டம் அடைவார்னு காட்டுது. வேலைக்கு போனா நல்லா இருக்கும். அடிமை தொழிலுக்கு லாயக்கானவர். 6ஆம் பாவத்தை காட்டுது. எப்படி பாவத்தை காட்டுது. ஐயா எப்படி நட்டமாவார் அவரு? 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம். 7ஆம் பாவங்கிறது அவர் சொந்தமா தொழில் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், பொதுமக்களை நம்பி. 12னால என்ன ஆயிரும்? சரி நட்டமாயிடுவாரு. சரிங்க. இப்ப நான் ஒரு பாயிண்ட் மட்டும் முதல் எழுதிக்கங்க. ஒரு கிரகம் எந்த இடத்தை இயக்கும்? ஒரு கிரகம் தான் நின்ற இடத்தை இயக்கும். அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதுதான் இந்த கிரகத்தை இந்த இதுக்கு இயக்குனர். அவர்தான் டைரக்ட். இப்ப இந்த கிரகத்தை யார் இயக்குறா? சந்திரன். கொஞ்சம் மெல்ல சொல்லுங்க. இப்ப பாருங்க, இந்த குருவை வந்து யார் இயக்குறா? சந்திரன் இயக்குறாங்க. சந்திரன் தான் இயக்குறாங்க. அப்ப அந்த சந்திரன் தான் இந்த லக்னத்துக்கு சூத்திரம் வந்து அவர் யாரு இல்லையா? இப்ப 10ஆம் பாவம் இயங்குது. ஆனா இந்த 10ஆம் பாவத்தை எப்படி இயங்குதுன்னு சொல்றது யாரு? சந்திரன் சொல்றாரு. இப்ப இந்த சந்திரன் இங்க நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க. இங்க இப்ப என்ன இயங்குது? யாரு எந்த பாவத்தை யார் இயக்குறா? 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இயக்குகிறார். 10ஆம் பாவத்தை எப்படி வச்சுக்கணும்? 10ஆம் பாவத்தை 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இயக்குகிறார். அப்ப இவர் என்ன செய்யலாம்? சொந்த தொழில் அடுத்தவங்களோட கூட்டு சேர்ந்து தொழில் செய்யலாம். ஆனா அவர் 8ஆம் அதிபதி ஆயிடுறாரா இல்லையா? யாரு? டைரக்டர். அப்ப அந்த நேரத்துல சில கஷ்டங்களையும் செய்வார். சரிங்க ஐயா. ஆனா நம்ம பார்த்தது அந்த லக்ன 1ஆம் பாவத்துக்கு தானே ஆய்வு பண்றோம். சொல்றேன்னா ஒரு பாவத்துக்கு இப்ப லக்னத்துக்கு வந்துருங்க. இந்த லக்னம் தானே. ஆமா, இந்த லக்னம் தான் 1ஆம் பாவம்ங்கிறது தானே ஆரோக்கியம். சரி. இந்த ஆரோக்கியத்துக்கு உதயவர் எங்க போய் உட்காந்துட்டாரு? 10ல அவர் உட்கார்ந்தது நல்லது இல்லையா? 10ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. சிறப்பு. ஆனா 1ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவத்துல அவர் உட்காரல. 1ஆம் பாவம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல 10லதே உட்கார்ந்துருக்காரு. அவர் இரட்டைப்படை பாவங்கள் தான் உட்கார்ந்துருக்காரு. ஒத்தைப்படை பாவங்கள்ல போய் உட்காரல லக்னாதிபதி. ஒத்தைப்படை பாவங்கள் வளர்ச்சி தரும், இரட்டைப்படை பாவங்கள் பொருளாதாரத்தை கொடுக்குது. என்ன சொல்றேன்னா, இரட்டைப்படை பாவங்கள்லாம் பொருள் வச்சு, அதாவது 2 பிரிச்சுக்கங்கயா. ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாம் உயிரை மேம்படுத்தும். இரட்டைப்படை பாவங்கள்லாம் பொருளாதாரம். இது வந்து அறிவு, இது பொருள். இது வந்து அருள், இது பொருள். இவருக்கு வந்து அறிவை கொடுக்கும். நல்ல கல்வி, மரியாதை எல்லாம் கொடுக்குது. எது? லக்னாதிபதி நல்லா கொடுக்குறாரு. ஆனா அவர் 6ல போய் உட்கார்ந்ததுனால படிப்பு சம்பந்தமா வேலை சம்பந்தமால இவர் நல்லா படிக்கலாம். ஆனால் ஆரோக்கிய குறைவா தானே இருக்கும். ஏன்? 6-10 தானே காட்டுது. 6-10 தானே கனெக்ஷன் ஆகுது. புரியுதுங்களா? சரிங்க. இந்த பாவத்துக்கு நீங்க பணம் பாத்தீங்கன்னா இந்த பாவத்தின் அதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க. அவர் வந்து இந்த பாவத்துக்கு சாதகமான பாவத்துல இருந்தா இந்த பாவத்தினுடைய உயிர்பற்றான விஷயங்கள் வந்து மேன்மை அடையும். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க குரு, அவருக்கு எப்படி இருக்கும்? அறிவு நல்லா வேலை செய்யும். 9ல இருக்காரு. 9ல இருக்காரு. நல்லா நிர்வாகம் பண்ணுவாரு, நல்லா இருப்பாரு. ஐயா 1, 5, 9 உட்கார்ந்து இருந்தா அது சிறப்பை தருவார், மேன்மையை உண்டாக்குவார். அவ்வளவுதான்.
2, 6, 10ல உட்கார்ந்தா பொருளாதாரத்தில் மேன்மை உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாமே ஐயா? அப்படித்தான் எடுக்கணும். சரி. எப்படி எடுக்கணும்? 1, 5, 9ங்கிறது பொருளாதாரத்துக்கு எதிர்மறையான பாவமா? 2, 6, 10க்கு 12 தானே. புரியுதா நான் சொல்றது? ஐயா 1, 5, 9க்கு 12ஆம் பாவம் எதுயா? 1, 5, 9 2ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கு இது 12ஆம் பாவம் தானேயா? 2, 6, 10 12ஆம் பாவம். இப்ப பாருங்க 3, 7, 11 இந்த பாவத்துக்கு 12ஆம் பாவம் தானே இது. முதல்ல எழுதிக்கங்க அப்பதான் தெரியும். 1, 5, 9 அடுத்து 4, 8, 12 இந்த மாதிரி எழுதிக்கங்க. ஒன்னு 9 என்பது அறிவை மேம்படுத்தும், ஆரோக்கியத்தையும் அறிவையும் மேம்படுத்தும். பொருளை கொடுக்காது. 2, 6, 10ங்கிறது பொருளை கொடுக்கும். ஆனா எதை கொடுக்காது? ஆரோக்கியத்தெல்லாம் அவ்வளவு சிறப்பா கொடுக்காது. இப்ப 1, 5, 9ல நல்லா கவனிங்க. இந்த பாவம் வந்து நியூட்ரலா எடுத்துக்கிறோம். முக்கியமா இந்த பாவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடாது பொருளாதாரத்துக்கு. இப்ப இதுல பாருங்க 3, 7, 11 இத வந்து நியூட்ரலா எடுத்துக்கிறாங்க. இப்ப 4, 8, 12 இது 2 தான் பாதிப்பான தரக்கூடியது. 8, 12 பாதிப்பு கொடுக்கும். வலி வேதனைகளையும் துன்ப துயரங்களையும் கொடுக்கும். இப்ப இந்த லக்னாதிபதி 8ல போய் உட்கார்ந்து இருந்தாருன்னா இவர் எப்படிப்பட்டவரா இருப்பார் சொல்லுங்க பாப்போம். எதிர்மறை சிந்தனை உடையவராகவும் பல இதுக்கு போராட்டம் நிறைந்தவராகவும் இருப்பாருங்க. ஒன்னே விஷயம் இல்ல, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். உடல் ஆரோக்கியம் சரி. முந்தா நாள் ஒரு ஜாதகம் வந்துச்சு, ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியா. நல்லா கவனிங்க. இது ஆன்லைன்ல கேட்டாங்க, ஜாதகம் கொடுத்துட்டாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன்ல உடனே பார்த்துட்டாங்க. இது லட்சணம். இங்க சனி இருக்காரு, பாவத்துல 12ல இருக்காரு, லக்னத்துல இல்ல 12ல இருக்காரு. இந்த சனி யாரோட சாரத்துல இருக்காருன்னா சூரியனுடைய சாரத்துல இருக்காரு. சூரியன் இங்க இருக்காரு. இப்ப சொல்லுங்க. 8ஆம் அதிபதி 10ல இருக்காருங்க. அப்ப எது தொழிலுக்காக ஒரு போராட்டம் உண்டாகும் சார். நல்லா வருங்க. இவருக்கு வயசு வந்து 3.5 வயசு. 3 வயசு. இப்ப என்ன சொல்லுவீங்க? அப்ப வந்து ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் தடைபடுங்க. என்ன ஆரோக்கியம் தடைபடுன்னு சொல்றோம்? அவங்க போன் பண்ணி கேட்ட உடனே நம்ம சொல்லணும், டக்குன்னு பலன் சொல்லணும். சொன்னா தானே நமக்கு அவர் சொல்றாங்க நீங்க பெரிய ஜோசியர்னு சொன்னோன்னா நம்ம கூட போடி போகணும். ஆமா, விபத்து கண்டங்கள் அதெல்லாம் வர வேண்டிய சூழ்நிலை. அதெல்லாம் ஒண்ணும் கதையெல்லாம் பேசக்கூடாது. நம்ம லக்னாதிபதி சனி, சனி அட்டமாதிபதி சாரத்தை வாங்கிக்கா. 8 சாரத்துல உட்கார்ந்துருக்காரா இல்லையா? அவன் வாங்கினது தப்பு தானே? தப்புதான். ஆனா அந்த சாரநாதன் போய் நீசம் ஆயிட்டு 10ல உட்கார்ந்துட்டாரா? அப்ப 10ல உட்கார்ந்த உடனே நீசமானதுனால இவரும் இந்த சனியையும் எடுத்துட்டாரு. இவர் இந்த டைரக்டரும் கெட்டு போயிட்டு தானே உட்கார்ந்துருக்காரு. கெட்டுப்பிட்டாங்க, 2 பேரும் கெட்டுப்பிட்டாங்க. அப்ப 2ஆம் பாவம் கெட்டு போச்சு, 1ஆம் பாவம் கெட்டு போச்சா இல்லையா? இந்த குழந்தைக்கு இப்ப நீங்க பாக்குற நேரத்தில் இந்த குழந்தைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் அல்லது சிகிச்சை பெற்றுட்டு இருக்கணும். இந்த குழந்தைக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அதனால இந்த பிள்ளைக்கு வந்து கடுமையான ஒரு குறைபாடு இருக்கு. அப்படி 2ஆம் பாவங்கிறதுனால கண்ணு வாய் பிரச்சனைகள் இருக்கு, உடல் பாவம் இருக்கிறதுனால ஆரோக்கிய குறைபாடு இருக்குன்னு கேட்டேன். பேசலையா அந்த பிள்ளை? கண்ணு பேசுதான், ஆனா கண்ணு பார்வை குறைஞ்சிருக்கு.
பாருங்க. அப்ப சாரம் கொடுத்தவன் நல்லா இருந்தா தானே இது இயங்குது ஐயா. ஆமாங்க. சாரம் கொடுத்தவன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன சொல்லி என்ன பிரச்சனை? இப்ப சனி தசையே நடக்குது அவனுக்கு, சனி தசை நடக்குது. ஐயா இதே மாதிரி இன்னொன்னு வேற சொல்லுங்கய்யா, அதே மாதிரி சொல்லி வைப்பான். இதே மாதிரி இன்னொரு ஜாதகம் போடலாமா? இன்னொரு ஜாதகத்தை வேற கிரகத்துக்கு சொல்லுங்க, வேற கிரகத்துக்கு. நான் போடுறேன், நீங்க சொல்லுங்க வா. இப்ப பார்ப்போம். இப்ப சிம்ம லக்னம் சந்திர தசை. இப்ப சந்திரன் இங்க இருக்காரு, சுயசாரம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு. இந்த சந்திரன் என்ன செய்வார் சொல்லுங்க. ஒரு வயசு என்னங்க ஐயா? இப்ப ஒரு வயசு வந்து ஒரு 10 வயசுன்னு. விரையாதிபதி சாரம் வாங்கியிருக்காருங்க சந்திரன். தனது சாரம் விரையாதிபதி சாரம் வாங்கி 2ல உட்கார்ந்து, அப்ப குடும்பத்துல வந்து ஒரு விரயம் உண்டாகும், கண் பல்லு உபாதைகள் உண்டாகும். ஐயா இவர் படிப்புல ஒரு இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார், வேறொரு பள்ளி மாறக்கூடியவராக இருப்பார். ஆரம்ப பள்ளி தானே, பள்ளி மாறி படிப்பார். பாருங்க இயங்குது, 2ஆம் பாவம் இயங்குது, 2ஆம் பாவம் இயங்கு. இப்பதான் இவர் இது 2ஆம் பாவம் இயங்குறதுனால ஒரு நின்ற சாரநாதனே யாரு? சந்திரன். அப்ப இப்ப இவர் எங்க இருந்தாருன்னா அந்த பாவத்தை தூக்கிடலாம் இல்லையா? ஆமா. ஆனா இவர் எங்க இல்லைன்னா ஒரு பாவத்தை தூக்க முடியுமா? 12ஆம் பாதி 2ல இருக்காருங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கிரகம் எழுதிட்டாங்க, ஒரு கிரகம் எந்த சுயசாரத்தில் இருக்கிறதா என்று பார்க்கிறது. ஐயா ஒரு கிரகம் சுயசாரத்தில் இருந்தால் தன் ஆதிபத்தியம் தான் டைரக்டர். சொல்லுங்கயா. அப்ப இது எத்தனாம் பாவ 2ஆம் பாவம் இயங்குது, யாரு இயக்குறது? 12 தான் டைரக்டர். அப்ப 2ஆம் பாவ காரகத்துவத்தை பூரா 12 என்ன செய்யும்? விரைவு பண்ணுமா இல்லையா? இப்ப இவனுக்கு வந்து இந்த 2ஆம் பாவத்துல, இந்த 2ஆம் பாவத்துக்குன்னா இந்த 2ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய குடும்பமா இருந்தாலும் சரி, இவன் குடும்பமா இருந்தாலும், அல்லது இவனுடைய பேச்சு, இவனுடைய பார்வை, இது எல்லாமே பாதிக்குமா இல்லையா? ரெண்டாம் பாவம்னா என்ன சொல்லியிருக்கோம்? குடும்பம், கல்வி, தன வருவாய், பார்வை. இது பூரா 12ஆம் பாவத்துக்கு என்ன சூத்திரம்? விரயம் பண்ணும், கெடுக்கும். 12ஆம் பாவம் என்ன செய்யும்? கண் பல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உண்டாகும். பல்லுல பிரச்சனை இருக்கும், பேச்சுல பிரச்சனை இருக்கும். இவர் திக்குவையா இருப்பாரு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. புதன் நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். சரி சரி. 2ஆம் வீட்டின் அதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். ஓகே. அப்ப நம்ம சொல்லும் போது இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த பாவம் இயங்கிட்டு இருக்கும் போது ஒண்ணும், இப்ப இது இயங்குது, இது இயங்குது. அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? இது 9ஆம் பாவம்யா, இது அப்பாவுடைய லக்னம். அப்பாம் பாவத்துக்கு 4 இயங்குது, 6 இயங்குது. அப்ப ஒரு கடை வாங்கி ஒரு இடம் வாங்குவாரா? அப்பா வாங்குவார், கடை வாங்கி. எப்படி பாருங்க. இப்ப அம்மாவுக்கு அது எப்படி இயங்குது? 4 11 9 இயங்குதா? நல்லா இருக்குமா? இப்படி நம்ம இருக்கணும்.
ஐயா அப்பாவுக்கு எப்படி சொன்னீங்க? அப்பா பாவத்துக்கு 9க்கு போயிருங்க. சரி. 9ஆம் பாவத்துக்கு வந்து இது எத்தனாவது இடம்? 4ஆம் இடம். 4. இது எத்தனாம் இடம்? 6ஆம் இடம். அப்ப 4 6ஐயும் சேர்த்தா என்ன கிடைக்கும்? இடம், வீடு. இது இயங்குது. எது இயங்குது? அப்பா அந்த ஒரு வேலை பார்க்கணும், அப்பா ஒரு வேலை பார்ப்பாரு, அல்ல அப்பா வந்து கடன் வாங்குவாரு. அதனால என்ன ஆகாது? சொத்து சுகம் கட்டாயமா. கூடுமா? சொத்தா கடன் வீடு. மாறும். 4ஆம் பாவமும் இதாகும். ஐயா இப்ப நான் அம்மாவுக்கு பாக்குறப்ப நான் 9ஆம் பாவகம் இயங்கன்னு வருது. அப்படி இல்லை. 9ஆம் பாவம்னா நல்லது தானே? ஆமாங்க 6 ஐயா. 9 11 நல்லது தானே? அது நல்லதுதான். ஆனா இப்ப ஆமா. அவங்க அம்மா வந்து ஒரு தெய்வ அனுகூலமா தர்ம சிந்தனையோட இருப்பாங்கன்னு நல்லா சொல்றாங்க. இருக்குன்னு சொல்லணும். நம்ம என்ன செய்யணும்? அம்மாவுக்கு நல்லா இருக்கு, அம்மா மூலம் லாபமா இருக்கு, அம்மா நிர்வாகம் பண்ணா நல்லா இருக்கும். 9ஆம் பாவம் நிர்வாகம், 9ஆம் பாவம் கோயில் குளம், 11ஆம் பாவம் ஆசை நிறைவேறும், கோயில் குளத்துக்கு போய் ஒரு நல்ல காரியங்களை செய்யணும்னு அம்மா நினைப்பாங்க. அப்ப அப்ப அவங்க வந்தோடனே நான் அந்த பார்த்து நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் வட்டம் அவங்க சிறப்பா இருக்குன்னு சொல்லிடணும். சொல்லிடணும். அப்ப சொன்னாச்சான் நம்ம வந்து டக்கு டக்குன்னு சொல்லணும். இப்ப தசாபுத்திக்கு பலன் பார்க்க போறோம். ஐயா இந்த இப்போ சொன்னீங்க இல்லையா, ஆ இதற்கான விதியை மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். விதியை சொல்லுங்க. இப்ப ஒரு கிரகம் எங்க இருக்கும், அந்த பாவத்தை அந்த கிரகம் இயக்கும். இத அதை கொஞ்சம் நிறுத்தி சொல்லுங்கய்யா. எழுதும் போது அந்த பாருங்க, ஒரு கிரகம் எங்கு அமர்ந்துள்ளதோ அந்த பாவத்தை இயக்கும் அல்லது நடத்தும். ஒரு கிரகம் எந்த பாவத்தில் உள்ளதோ அந்த பாவத்தை இயக்கும், ஆட்டி வைக்குது, இயக்குது. அதுதான் தொட்டில். அடுத்த விதி சொல்லுங்கய்யா. அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திராதிபதி எங்க அமர்ந்திருக்கிறாரோ. ஐயா கொஞ்சம் பொறுமையா மெதுவா சொல்றேன் பாருங்க. ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அப்படியே இருக்கிறாலும் சரி, அந்த கிரகத்தின் சாரநாதன் எங்கு அமர்ந்துள்ளாரோ, அந்த கிரகத்தின் சாரநாதன் எங்கே அமர்ந்துள்ளாரோ அந்த பாவம்தான் இயங்க வைக்கிறது. அதான் டைரக்டர், தொட்டில் ஆற்றுறது. அந்த கிரகமா அந்த பாவமாயா? அந்த பாவம். அந்த கிரகத்தின் மூலம் தானே அந்த பாவம் நமக்கு கிடைக்குது. புரியுதா? இப்ப எழுதுனத சொல்லுங்க பாப்பா. ஒரு கிரகம் எங்க இருக்கிறதோ அந்த பாகவத்தை இயக்கும். அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றதோ அந்த நட்சத்திர அதிபதி எங்கு அமர்ந்துள்ளாரோ அந்த பாவகம் இயக்கும். ஐயா நீங்க எப்படி எழுதிருக்கியா முருகையா? நீங்க எப்படி ஒரு எங்கு அமர்ந்து உள்ளதோ அந்த பாவத்தை இயக்கும். 2வது பாயிண்ட், அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதி அந்த கிரகத்தின் சாரநாதன் எங்கு அமர்ந்து உள்ளதோ அந்த பாவம் தான் இயங்க வைக்கும். அவர் தான் டைரக்ட் இல்லையா? அதாவது இது கொப்புயா, அது கொப்பு மேல உட்கார்ந்து இருக்கிறவன் யாரு ஆட்டுறது? சாரணாங்க ஆட்டுவான். சாரணாங்க ஐயா சமூகானந்த ஐயா புரிஞ்சதா அந்த இந்த பாயிண்ட்? புரிஞ்சுதுங்க. அதாவது என்னன்னா உங்ககிட்ட கேட்டுக்கிறது, முதல்ல விதியை சொல்லும்போது நிறுத்தி சொல்லுங்க, அவங்க எழுதுவாங்க. சரி.
விளக்கும் போது கேட்டுக்குவாங்க. விளக்கிட்டு நீங்க மறுபடியும் விதி சொல்லும்போது நிறுத்தி சொன்னீங்கன்னா ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இல்லைன்னா கட கட கடன்னு படனா போயிடும். ஆ எழுத முடியாது. சரி. இப்ப நீங்க சொல்ற அளவு இப்போ பார்க்கும்போது பாருங்க, உதாரணமா இப்ப சூரியன் வந்து ராகுவின் நட்சத்திரத்துல போய் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் ராகுவின் நட்சத்திரத்துல உட்கார்ந்துடுறாரு. அப்ப உடனே நம்ம ராகு எங்க இருக்காருன்னு தானே பார்க்கணும் ஐயா. ஆமாங்க ஐயா. பொதுவாகவே சூரியன் போய் ராகுவுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தால், இந்த சூரியன் ராகு நட்சத்திரத்தில் அமர்ந்துட்டா அந்த ஜாதகருடைய குலதெய்வத்துக்கு போக மாட்டாரு. அவர் குலதெய்வம் அவருக்கு தெரியாது. ஐயா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ம். ஐயா, அப்ப அதே ஒரு இதா போடுங்க, பாவகத்துல போடுங்க ஐயா. ம். அதே ஒரு சிம்ம பாவகத்துல. லக்கணம், இதே சிம்ம லக்கணம் ம். 3ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்து சுவாதி நட்சத்திரத்துல உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. யாருங்க ஐயா? சூரியனுங்களா ஐயா? சரி. இதே இதுல இங்க போய் சூரியன் உட்கார்ந்து ராகுவின் சாரத்துல இருக்காரு. இந்த ராகு இங்க இருக்காரு. இவர் குலதெய்வம் தெரியாது, இருந்தாலும் போக மாட்டார். ஐயா ஐயா குலதெய்வத்துக்கு சனி தானியா பாக்கணும். அப்படிலாம் சொல்லப்படாது ஐயா. சூரியனும் ஒரு குலதெய்வம். 5ஆம் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் இல்லையா சூரியனே? ஆமாங்க ஆமாங்க. சரிங்க. சூரியன் தானே உண்மையான குலதெய்வம். அப்பாதான் நமக்கு உண்மையான குலதெய்வம். இப்ப இந்த ராசி கட்டத்துல லக்னாதிபதியான சூரியன் ராகுவின் சாரம் பெற்று இருக்காரு. அந்த ராகு லக்னத்துக்கு நாளில் இருக்கிறார். இப்ப இது எப்படி பலன் எடுக்க போறோம்? இப்ப என்ன பலன்? எந்த பாவத்துக்கு லக்னாதிபதிக்கு பலன் எடுக்க போறீங்க அப்படித்தானே? ஆமா. அப்ப என்ன செய்யணும்? இந்த லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் போய் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து நீசம் பெற்று உட்கார்ந்து இருப்பதால், நல்லா கவனிங்க, லக்னாதிபதி மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் நீசம் பெற்று உட்கார்ந்து இருப்பதனால், அப்ப இந்த 3ஆம் பாவங்கிறது அவருடைய உடல் ஆரோக்கியம், அவர் காது, அவர் தோள்பட்டை, அதுவும் ராகுவின் நட்சத்திரத்திலே அமர்ந்திருப்பதால் பிரச்சனையை சந்திப்பார். அப்ப இவர் உடல் உபாதியத்துக்கு இந்த உடல் பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறத காட்டு. ஆரோக்கியம் இல்லை அப்படி சொல்லலாம். ஆக இயக்குறது யார? ராகு தானுங்களே. 4ஆம் பாவத்துல தானே இயக்க போறாரு. 4ஆம் பாவத்தில் ராகுங்கிறதுனால, ராகு என்பது நல்ல கிரகமா கெட்ட கிரகமா அதை பாருங்க. கெட்ட கிரகம். அப்ப ராகு சாரத்தை வாங்கலாமா? வாங்கக்கூடாது. தைரிய வீரியம்லாம் இருக்காது என்னங்க. ராகுவின் சாரத்தை பெறுகிற போது அவர் தன் காரகத்துவத்தை இழக்கிறார். ஐயா, அவர் லக்னாதிபதி இழக்கிறார். தன்னுடைய ஆரோக்கியம், போக்குவரத்தை இழந்துடுறாரு. அவ்வளவுதான். ஆனா இல்லைங்க ஐயா, நீங்க சொல்ற பிரகாரம் அந்த ராகு 4ஆம் பாவகத்திலிருந்து ஆக்ட் பண்றப்போ அவருக்கு அந்த 4ஆம் பாவத்துக்கு உண்டான காரகத்துவங்கள் கிடைக்குமாயா? 4ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்ததுனால இவரும் ஒரு குற்றவாளி இங்க போய் உட்கார்ந்துருக்காருல்ல, சுகத்தை கெடுப்பாரா இல்லையா? கெடுப்பார். அப்படி கொண்டு போயிடணும். 4ஆம் பாவத்தில் சுகஸ்தானத்தில் ராகு அமர்வதும் தப்பு தானே. 3ஆம் பாவத்துல உட்கார்ந்து உயிர் அணுக்களை எல்லாம் கொண்டுட்டு
4ஆம் இடத்துல போய் சக்கையா புழிஞ்சு போட்டா என்ன அர்த்தம்? சரி ஐயா, அப்ப அவர் குரு வச்சுக்கோங்க, விசாகத்துல இருக்காருன்னு வைங்க அப்ப. அப்படி வச்சுக்கோங்க. விசாகத்துல இருக்காரு, குரு சாரம் இருக்காரு. குரு விசாகத்துல எங்க இருக்காருன்னு பார்க்கணும், அவ்வளவுதான். ரைட்டுங்க. குரு ஆட்சியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஐயா, மேல மீனத்துல. சரி, இப்ப இந்த இடத்துல ஆட்சியில குரு இருக்காரு. இப்ப நம்ம ஆட்சிக்கு வேணாம், இவர் யாருடைய சாரத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா குரு சாரத்துல இருக்காரு. அட்டமாதிபதி சாரத்தை வாங்கி உட்கார்ந்து இருக்காரு. 5க்கு 8க்கு உண்டானவர் தானே ஐயா அவரு? 5க்கு 8க்கு உண்டானாலும் அட்டமாதிபதி, அது அட்டமாதிபதி சாரத்துல உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? அவர் எங்க போய் உட்கார்ந்து இருக்காரு, அதுதானே டைரக்டரு. அப்ப 8. அப்ப 8 தானே இந்த ஜாதகத்துக்கு ஓடி வந்து விழுகுது. இந்த 3ஆம் பாவத்தை இயக்குறது யாரு? 8 தானே. அப்ப இவனுடைய கையில அடிபடுமா அடிபடாதா? ஐயா, இன்னொரு கேள்வி. இந்த லக்னாதிபதிக்கு இவர் ஒரு முழு யோகரா வந்துடுறாரு, லக்ன சுபராயிடுறாரு, 5ஆம் பாவக அதிபதி ஆயிடுறாரு இல்லையா? ஒண்ணுமில்ல, நீங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க, எனக்கு உயிரவே கொடுப்பீங்க. ரைட்டு. நானும் நீங்க போயிட்டு இருக்கோம், உங்க கையில அடிபட்டிருக்கு, கட்டு போட்டிருப்பீங்க, நீ அடிக்க ஒருத்த மாதிரி நீங்க அடிப்பீங்களா? சரி சரி. நீங்க அடிப்பீங்களா? அவனை என்ன செய்வீங்க? அடிக்க முடியாது, என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சாலும் அடிக்க முடியாது. பார்த்துட்டு தான் இருக்க முடியும் அந்த குருனால. அதுதான் அவர் இருக்கிற இடம் சரியில்லை இல்லையா? அப்ப தாரநாதன் 8ல இருந்து இயக்குறதுனால இந்த 3ஆம் பாவம் கையி, நரம்பு மண்டலம், ரத்த நாணங்கள், உடல் ஆரோக்கியத்துல கெடுக்குமா கெடுக்காதா? ஆரோக்கியத்தை கெடுக்கும், அவ்வளவுதான். 3ஆம் பாவத்துக்குள்ள என்ன இருக்கு? ரத்த நாளங்கள் இருக்கு, நரம்பு புலன்கள் இருக்கு, காது இருக்கு. முயற்சிகள் தடைபடும். அவ்வளவுதான். ஐயா, குருவின் வீடு 5ஆம் பாவம் இருக்கு இல்லைங்க, அதை எடுக்க வேண்டாமா அப்படின்னா? இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு, 5ஆம் பாவத்தை எடுக்க வேண்டாமா? இந்த கிளாஸ்ல இருக்கேன், அப்ப கூப்பிடுறேன். இப்ப இந்த பாவத்தை எடுக்கலாமா அப்படின்னா, இந்த பாவத்தை எடுக்கிறதா இந்த பாவத்தை எடுக்க கூடாதா அப்படின்னா, எங்க இருக்கிறாரோ அதுதானே சூத்திரம். இவர் இங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இதுதானே இயங்கும். சரிங்க, ரைட்டுங்க ஐயா. இப்ப நம்ம 5ஆம் பாவகத்துக்கு பலனை பார்க்க போறோம். அப்ப அந்த குரு யார் சாரத்துல நிக்கிறாரு பார்க்கணும், அப்படிதாங்க ஐயா? இப்ப 5ஆம் பாவத்துக்கு பலன் பார்க்க போறோம், அப்படி சொல்லுங்க. இப்ப பார்க்கணும். இப்ப 5ஆம் பாவத்துக்கு பலன் பார்க்க போறோம். அவர் லக்னத்துக்கு எங்க இருக்காரு? லக்னத்துக்கு 8க்கு இருக்காரு. அப்ப இந்த லக்னத்துக்கு நல்லது செய்யறதுக்கு அவர் போய் உட்காரல, இந்த 5ஆம் பாவத்தை கெடுக்கிறதுக்கு தானே இருக்காரு அவருக்கு. அப்ப ஒரு சாரத்தை பார்க்க வேணாம் ஐயா? அந்த சாரநாதன் அவரு டைரக்டர். இப்ப இவர் இந்த சாரநாதன் டைரக்டர் யாருன்னு பாருங்க, அவரை பார்க்கணும். அவரு சனின்னு வச்சுக்கோங்க ஐயா. சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. சனி ஆட்சியிலேயே போடுங்க, கேந்திரத்திலேயே போடுங்க, 4ஆம் பாவத்துல, இதுல 6ல மகரத்துல இங்க இருக்காரு. இப்ப பாருங்க, இந்த 1ஆம் பாவத்துக்கு என்ன விளைவு தரும்? 1ஆம் பாவத்துக்கு அவர் அமர்ந்த இடம் எத்தனையில் இருக்காரு? 6ல இருக்காரு. ஆனா அவர் எத்தனை குடையவர்? 5 குடையவர் இல்லையா? அவர் டைரக்டர் எங்க போயிருக்காரு? 6ல இருக்காரு. அப்ப இந்த 1ஆம் பாவத்துக்கும் இந்த 5ஆம் 8 6 தானே வேலை செய்யுது. சரி. அப்ப 8 நல்லதா 6 நல்லதா? 2மே கெட்டது தானே. கெட்டது. அப்ப என்ன அர்த்தம்? எந்த கிரகம் இப்ப கோச்சாரத்துல இந்த சந்திரன் இங்க போனாலும் இது பூரா வேலை செய்யும்ல. அதே மாதிரி இந்த புதன் தசை புதன் புத்தி வந்தாலும் இது பூரா வேலை செய்யும்ல. அப்படிங்கறத சரிங்க. சார், இப்ப இதுவரை சொன்னதுல ஓகே, நீங்க சொன்ன விதி அப்ளை ஆகுது. இப்போ அந்த புதன் திசைங்கிறது இங்க புதன் வேலை செய்யுங்கிறது எங்க புதனை வச்சிருக்கிறதோ அந்த இடத்துல தான் அது வேலை செய்யும். இப்போ நீங்க சொன்ன இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதே எல்லாத்துக்குமே ஒரு கிரகம் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து, அதாவது அந்த லக்னத்துக்கு சுபரா இருந்தாலும்
இப்போ 5, 8 சுபர் அப்படிங்கிற நிலையில 5 தான் வேலை செய்யும்னு பாரம்பரிய ஜோதிடம். 8 பெருசா செய்யாதுன்னு கணக்கு. ஆனால் நீங்க சார ஜோதிடத்தின்படி கிரகங்கள் இருந்த அமைந்த நிலையில லக்னத்துக்கு எந்த வீடு இருக்கோ அந்த வீடு தான் முதல் டைரக்டரா வேலை செய்யணும்னு சொல்லிட்டீங்க. அது ஓகே. இப்படி ஒரு பாவம் நல்ல பாவமும் 2வது பாவம் வந்து கெட்ட பாவம் இருக்கும் பட்சத்துல அது அமர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய செயல் தான் செய்யின்னு உறுதிப்படுத்திட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த குருவே லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறனால அது எந்த பாவத்துக்கு எடுத்தாலும் அது எங்கிருந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டீங்க. சரிங்களா? திசை சொல்லும்போது புதன் திசை அப்படிங்கிறது இங்க எப்படி புதன் நினைக்கிறீங்க? தசையில சனி நட்சத்திரத்துல இருக்காரு. புதன் தசையை பத்தி பேசல நம்ம. இப்ப நீங்க புதன் சொன்னதுனால தான் நான் அதை கேட்டேன். யாரு புதன் பத்தி பேசணுமா? இல்லையா ஐயா சனி ஐயா இப்ப நட்சத்திரத்துல இருக்கிறதா தானே சொன்னீங்க. நீங்க மாத்தி சனிங்கிறதுக்கு புதன்ட்டீங்க. அதனால தான் இப்ப கேட்க வேண்டியது. இப்போ அப்படியா? சனி திசையில அப்ப சனி திசையில மோசமா நடக்கும். சனி சாரத்துல உட்கார்ந்ததுனால அந்த ம். சனி 6ல போய் உட்கார்ந்ததுனால லக்னத்துக்கு 6ஆம் பாவத்து தானே அவரு டைரக்டரா இருக்காரு. இப்ப ம், ம், ம். அப்ப 6ஆம் பாவம் எடுத்து இப்ப புதன் இதுல உட்கார்ந்து இருக்காருன்னா புதன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அதைத்தான் கேட்கிறேன். அப்ப அந்த ஐயா சாரத்துல இருக்கக்கூடிய அதிபதி யாரோ அந்த அவர் இருக்கக்கூடிய நீங்க சொன்ன அந்த விதி இங்க கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத கேட்கிறேன். Right. இப்போ 6ஆம் இடத்துல சனி இருக்கிறனால ம். 6ஆம் பாவ டைரக்டரா அவர் வந்து எல்லா பாவத்துக்கும் இயக்க போறாரு இல்லைங்களா? அவ்வளவுதான். ஆ. இவர் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இங்க இருந்துட்டு ஆட்டுவாரு. ம், 8ஆம் பாவத்தை பிடிச்சு ஆட்டுவாரு. ம், 8ஆம் பாவத்துக்கு இந்த லக்னத்துக்கு என்ன கொடுக்கும்? வலி, வேதனை, துன்பம் இதெல்லாம் கொடுக்கும். ம், ஆனா இவர் என்ன கொடுப்பாரு? ஆறத்தான் கொடுக்குறாரு. ம். அப்ப ஆஸ்பத்திரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எல்லாம் கொடுப்பாரா இல்லையா? ஆமா. அப்படின்னு நம்ம இருக்கணும். ஐயா ம். ஐயா சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு இதா போடுறதுக்கு பதிலாங்க ஐயா ஒரு ஜாதகத்தை முழுசா போட்டு அது அப்படி கரெக்டா ஒரு இதா எடுத்துடலாமுங்களா ஐயா? கொஞ்சம் தெளிவா எடுத்துக்க. ஒரு ஜாதகம் சொல்லுங்க. சொல்லட்டுங்களா ஐயா? சொல்லுங்க. லக்னம் துலா ராசி, துலா லக்னம். இதுவரை போடாத ஜாதகத்தை சொல்லுங்க. போட புதுசுதான், இதை எடுத்திருக்கேன், இப்பதான் எடுத்தேன். சரி, போடுங்க. இது போடவே இல்லை. ஓ, எல்லாமே பார்த்துடலாமே, அப்ப ஒரு தெளிவா புரிஞ்சிடும் எங்களுக்கும். சொல்லுங்க. லக்னம் துலா லக்னமா? லக்னம் துலா லக்னம். தனுஷில் ராகு. இப்ப ஒன்னா சொல்லுங்க. போதா லக்னத்துக்கு பலன் பார்க்கணும்னா இந்த லக்னத்து எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு சொல்லுங்க. லக்ன புள்ளி வந்து சுவாதியா, சுவாதி 3. சுவாதி. இப்ப பாருங்க, சுவாதி 3ல இருக்காரு. இவர் தான் டைரக்டரா இருக்காரு இல்லையா? ஆமாங்க ஐயா. இந்த லக்னத்தை இயக்குறவர் இவர். அவர் எங்க போய் உட்கார்ந்து இருக்காரு? 3ல உட்கார்ந்துருக்காரு. 3ஆம் பாவத்துல பண்ணிருக்காரு. அப்ப அவர் 3ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்துட்டார். ரைட். இப்ப இந்த 1ஆம் பாவத்துக்கு அவர் என்ன பலன் தரப்போறாரு? ஐயா அது முழுசா போட்டு சொல்லி கொடுங்க ஐயா. இந்த சொல்றேன். போட வேண்டாங்க, முழுசா அப்படியே ஜாதகத்தை முழுசா போட்டு இப்ப பாருங்க, இப்ப போட்டீங்க, லக்னம் போட்டாச்சு. அதுக்கு அடுத்து சூரியனை சொல்லுங்க. சூரியன் சொல்லுங்களா ஐயா? சூரியன் வந்து கன்னியில இருக்காரு. சரி, கன்னியில இருக்காரு. இப்போ இன்னொரு விஷயம், எந்த கிரகத்தை எழுதினாலும் 2 வார்த்தைகள் எழுத வேண்டும். எந்த நட்சத்திரத்தை எழுதினாலும், எந்த திதி எழுதினாலும், எதை எழுதினாலும் 2 சொல் எழுத வேண்டும். இப்ப சூரியன் போட்டாச்சா? ஆமாங்க. அடுத்தது அடுத்து சந்திரன். சந்திரன் மேஷத்துல. அப்ப சா இந்துன்னு போடணும். அடுத்தது செவ்வாய்ங்களா ஐயா? செவ்வாய் கன்னியிலே இருக்காரு. இப்ப கன்னியிலே செவ்வாய். அப்ப செவ்வுன்னு போடணும். அடுத்தது புதன்களா ஐயா? புதன் கன்னியில இருக்காரு. அவரும் கன்னியிலே. ஐயா கொஞ்சம் பெரிய கட்டமா தான் போடுங்க. ரொம்ப எழுத்து தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ன செய்யணும்னா, இப்படி போடுறதே தப்பு. என்ன தப்புன்னா, இங்க பாருங்க, லக்னம் போடுங்க. லக்னம் என்ன நட்சத்திரம் சொல்லுங்க? லக்னம் துலா லக்னங்கய்யா. நட்சத்திரம் சுவாதின்னு போடணும். சுவாதின்னு சொல்றீங்க.
சூரியன் எந்த நட்சத்திரம்னு சொல்லுங்க. சூரிய நட்சத்திரம் அவர் வந்து புதன் இது சூரிய இது உத்திரம் உத்திரம் எத்தனாம் உத்திரம் பாதம்? 4. சந்திரன் சந்து சந்திரன் மேஷத்துல இருக்காரு. அவர் வந்து யாரு சாரம் வாங்கியிருக்காருன்னா இதுல இருக்காரு மேஷத்துல பரணி சாரம். பரணி பரணி எத்தனாம் பாதம்? பரணி 2. செவ்வாய் ஒரு நிமிஷம் போயிடுச்சு. செவ்வாய் எங்க இருக்காருன்னா இதுல கடகத்துல இருக்காரு ராசி கட்டத்துல. சாரி, கடகத்துல ராசி கட்டத்துல கன்னியில இருக்காரு. ஆனா அவர் இருக்கிறது சந்திரன் சாரம் வாங்கி கடகத்துல இருக்காரு. அம்சத்துல அஸ்தம் 4ல இருக்காரு அவரு. சரி, அடுத்து புதன். புதன் அவரு பாத்தீங்கன்னா உத்திரம் 3ல இருக்காரு. குரு 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 வந்து இங்க இருக்காருன்னா ஒரு இது மகம் 3ல இருக்காரு. சுக்கிரன் அவரு எங்க இருக்காரு? அவர் மகம் 1ல இருக்காரு. அடுத்து சனி இங்க எங்க இருக்காரு? உத்திராடம் 3ல இருக்காரு. மகரத்துல. என்னங்க ஐயா? மகரத்துல. ஆமா ஆமா, இது ராசி கட்டத்துல மகரத்துல தான் இருக்காரு. ராகு ராசி கட்டத்துல தனுசுல இருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அவரு பூராடத்துல இருக்காரு. பூராடம் 3ஆம் பாதத்துல இருக்காரு. கேது அவர் இங்க இருந்து ராசி கட்டத்துல மிதுனத்துல இருக்காரு. கட்டத்துல பாத்தீங்கன்னா புனர்பூசம் 1ல இருக்காரு. எல்லாம் எழுதியாச்சா ஐயா? இதெல்லாம் எழுதிட்டோம்ல? எழுதியாச்சு. ஐயா போர்டு தெரியுதா? கொஞ்சம் தள்ளணுங்க ஐயா, கொஞ்சம் தள்ளணுங்க. ஓகேங்க. இப்ப சொல்லுங்க. இப்ப வந்து எல்லாம் எழுதிட்டாரு. லக்னம் சுவாதி. அப்ப இங்க எழுதிடலாமா? ஆமாங்க ஐயா, சுவாதி தான். இது லக்னம். சரி, சூரியன் உத்திர 4. அப்ப இங்க எழுதிடலாம் சூரியன் உத்திர 4. சரி, இப்ப என்ன செய்யணும்னா இந்த உத்திர நட்சத்திரம் யார் யார் கிரகம் இருக்காங்கன்னு பாருங்க. உத்திர நட்சத்திரத்துல அஸ்த நட்சத்திரம் இந்த ராசிக்குள்ள எழுத போகும்போது உத்திரத்துல, அஸ்தத்துல, சித்திரையில உத்திரத்துல யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. உத்திரத்துல வந்து புதன் இருக்காரு, சூரியன் இருக்காரு. உத்திரத்துல சூரியன் புதன் புதன் இருக்கா? சரியா? சரி, இப்ப என்ன செய்யணும்னா இங்க இருந்து எழுதும்போது 6 கட்டம் வரைக்கும் மேல இருந்து கீழாகவே எழுதி வரணும். எது இருக்கோ அது மேல இருந்து கீழே எழுதணும். இங்க இருந்து 6 கட்டம் கீழ இருந்து மேலாவே எழுதி போகணும். அப்ப இது பூரா இப்படி எழுதணும், இங்கிட்டு பூரா இப்படி எழுதணும். சரி, இப்ப உத்தர நட்சத்திரத்துல 3வது பாதம் யார் இருக்கா? யார் இருக்கா? புதன். அப்போ புதன்னா 2. சரி, அதுக்கடுத்து யார் இருக்கா? சூரியன். சூரியன் அடுத்து
ஆ, சரி. அப்ப புதன் சூரியன் எழுதியாச்சு. சந்திரன் எங்க இருக்காருன்னு பாருங்க. சந்திரன் ஆ, பரணி 2ல இருக்காரு. அப்ப இங்க வேற யாருமே இல்ல, அதனால இங்க சந்திரனை மட்டும் எழுதிடலாம். ஆ, சரி. செவ்வாய் எங்க இருக்காருன்னு பாருங்க. அஸ்தம் 4 அங்கே கன்னியில இருக்காரு. ஆ, அஸ்த 4 இந்த இடத்துல எழுதிடலாம். யாரு? செவ்வாய். ஆ, ரைட். சரி. புதன் எங்க எதுல இருக்காரு? அங்கே புதன் தான் ரைட், தோற்றம் ஐயா. எழுதாச்சு எழுதாச்சு. குரு எங்க இருக்காருன்னு பாருங்க. குரு மகம் 3 ஆ, சிம்மத்துல இருக்காரு. வேற சிம்மத்துல யாராவது இருக்காங்களா? சுக்கிரன் மகம் 1. அப்ப சுக்கிரன் முதல் எழுதிடுவாங்க. அதுக்கடுத்து சுக்கிரனுக்கு அடுத்து குரு குரு. ஆ, அப்புறம் அதுக்கடுத்து அப்புறம் சுக்கிரனை போட்டாச்சு. அடுத்தது சனி தான். சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. உத்திராடம் 3ல இருக்காரு. ஆ, அடுத்து சனிக்கு அடுத்து ராகு ஆ, பூராடம் 3ல இருக்காரு. பூராடம் உண்ட 4. ஆ, கேது புனர்பூசம் 1ல இருக்காரு. ஆ. இப்ப நான் எழுதுனது பூரா சரியா இருக்கா? என்னென்ன முறை சொன்னேன்? கரெக்டா சொல்லணும். என்னென்ன முறை சொன்னேன்? வந்து எந்த கிரகத்தை எழுதணும், எந்த கிரகத்துல 2வது எழுதணுங்கிற முறையை எழுத வேண்டும். எழுதாச்சா? கரெக்டுங்க ஐயா. இது எழுதிட்டோம். அதுக்கடுத்து மாற்றி குண்டக்க முண்டக்க எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த சுக்கிரன் போய் குருவை தொடுது, புதன் போய் சூரியனை தொடுது, சூரியன் போய் செவ்வாயை தொடுது அப்படின்னு நமக்கு தெரியும். சரி. அடுத்து இங்க வாங்க. இது யாருடைய சாரம்? எதுங்க ஐயா? இது ராகுடைய சாரம். லக்ன புள்ளிங்களா? இது சூரியனுடைய சாரம். ஐயா கொஞ்சம் மறைக்குதுங்க நீங்க எழுதுறது. வர நான் எழுதிக்கிறேன், அப்புறம் பாருங்க. பாருங்க, உங்களுக்கு விளக்கமா சொல்லு எப்படி பலன் எழுதுறதுக்கு எதாவது தேவைன்னு எழுதிருக்கேன். கொஞ்சம் போர்டு தள்ளுங்க ஐயா. மறைக்குது, நீங்க எழுதுனதெல்லாம் மறைச்சிருச்சு. இன்னோட மறைக்குதுங்க. இப்ப இல்லையா, நீ அது எழுதுனது மறைஞ்சிருச்சு. ஓகேங்க. சரி. இப்ப பாருங்க, சூரியனுடைய சாரத்துல எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க. சூரியன் சாரத்துல 3 கிரகங்கள். சூரியனுடைய சாரத்துல 3 கிரகம் இருக்கு. ரைட். சரி. சந்திரனுடைய சாரத்துல எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க. சந்திரன் சாரத்துல 2 இருக்குங்க ஐயா. எது? சாரி, சந்திரன் சாரத்துல 1 தான் இருக்கு. செவ்வாயோட சாரத்துல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. செவ்வாய் எதுவுமே இல்ல. புதனுடைய சாரத்துல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. புதன் சாரத்துல எதுவும் இல்லைங்க ஐயா. இல்ல. சரி. குருவோடைய சாரத்துல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. பூராடம் புனர்பூசம் இவரு கேது இருக்காரு ஐயா. கேது எத்தனை இருக்குன்னு தான் நான் கேட்டேன். 1 தான் இருக்கு. குருவோடைய சாரத்துல 1 தான் இருக்கு. சுக்கிரனுடைய சாரத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க. இருக்குங்க ஐயா. சுக்கிரன் சாரத்துல ஒரு சந்திரன் ராகு இருக்காங்க. சந்திரன் ராகு எத்தனை இருக்குன்னு மட்டும் சொல்லணும். 2. சனியோட சாரத்துல யாராவது இருக்காங்கன்னு பாருங்க. சனியோட சாரத்துல யாரும் இல்லை. அப்ப ராகுடைய சாரத்துல யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. லக்ன புள்ளி இருக்கு, 1 இருக்கு. லக்னத்தை விட்டுருங்க. கிரகத்துக்கு மட்டும் வாங்க. வேற யாருமே இல்ல. கேதுவோட சாரத்துல யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. இருக்காங்க ஐயா. 2 பேர் இருக்காங்க. 2 பேர். இப்ப பாயிண்ட் புரிச்சுக்கோங்க. யாரோடைய சாரத்துல இல்லாத கிரகங்கள் எது சொல்லுங்க.
சாரத்தில் இல்லாதது இவரு செவ்வாய், ஆ ராகு, புதன். ஆ இல்லைங்கய்யா, செவ்வாய், புதன், சனி, ஆ. ராகு 4 கிரகம் இருக்கு. 4 கிரகம். இந்த 4 கிரகத்தினுடைய கர்ம வினையை இவர் அனுபவிக்க வல்ல ஐயா. சரி, இவர் இந்த 4 கிரகத்தினுடைய கர்மாவை வந்து இவர் அனுபவிக்க வல்ல. அதுக்கு அந்த அது வந்து அந்த அந்த பாவத்தை வந்து இவர் அனுபவிக்கணும் கொடுப்பன இந்த பிறவியில் அவர் எடுத்து வல்ல. ஆனா இவருக்கு எதை அனுபவிக்கணும், எதை அதிகமா வச்சிருக்காருன்னு பாருங்க. சூரியன் வச்சிருக்காரு. அப்ப சூரியனுடைய கர்மா அவங்க அப்பா செஞ்சது, அதிகாரம் பண்ணது, அது பண்ணதுனாலதான் இந்த பிறவியை அவர் அனுபவிக்க வந்திருக்காரு. அதாவது அவங்க தந்தை இவரு எல்லாமே அதிகாரம் பண்ணதுன்னா இவரு அவங்க அப்பா எல்லாமே. அப்பாவுடைய கர்மா இவருடைய கர்மாவை அனுபவிக்கிட்ட அவர் ரொம்ப வந்திருக்காரு. ரெண்டாவது யாரு அதிகமா இருக்கிறது? சுக்கிரனா? சுக்கிரனும் கேதுவும். சுகபோக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான் நிறையா. சரிங்க. மனைவி கூட மாறு கட்ட போறான்னு அர்த்தம். கேது தாத்தா பாட்டி மோட்சம் நல்ல தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு அர்த்தம். கோயில் குளத்துக்கெல்லாம் அதை அனுபவிக்க வந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும். இது புரியுதா இந்த பாயிண்ட் பாருங்க ஐயா? இதெல்லாம் நீங்க சொன்னது பூரா முன் ஜென்மத்துல. முன் ஜென்மத்துல இப்ப வந்து கொண்டு வந்தது இவ்வளவுதான்டான்னு சொல்றேன் அவன். புரியுதான்னு பாருங்க. சாரம் சொல்லுது இதுக்கு தேவை வந்திருக்கான். இப்ப இவருக்கு வயசு எத்தனை ஆகுது? வயசு 32 அல்ல 33 இருக்கும். 33 வயசு இருக்கு. சரி, இப்ப அவர் எவ்வளவு படிச்சிருக்காரு? அவர் டிப்ளமா படிச்சிருக்காரு. சரி, டிப்ளமா படிச்சிருக்காரு. இப்ப என்ன வேலை பார்க்கிறாரு? அவர் வந்து வெளிநாட்டுல ஒரு வெல்டிங் படிச்சுட்டு அங்க உள்ள வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. சரி, இப்ப பாருங்க, அவர் என்ன கருமத்துக்கு வந்திருக்காருன்னா சனியுடைய கருமாலாம் கம்மியாத்தான் இருக்கு இல்லையா? அவரை குடும்பப்படுத்தாது இல்ல, வேலை கிடைக்கும்ல, அவர் கிடைக்கிறது கிடைக்கும். கூட்டி அதிகமாக தூக்கி கொடுக்க மாட்டாங்க, குறைச்சு கொடுக்க மாட்டாங்க, நார்மலா போயிடும். இப்ப அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. அப்ப சுக்கிரன் காட்டுறாரா இல்லையா? 2 டபுள் கோடு வாங்கியிருக்காரா? சுக்கிரன் என்ன சாரத்துல இருக்காரு? கேது சாரத்துல. அப்ப கல்யாணம் இல்லைங்கிறத காட்டுறாரா? இப்ப அதனால பிரச்சனை, அதனால அந்த அது சம்பந்தமான விஷயங்கள் தான் இது கேள்விக்கு வந்திருக்குன்னு காட்டுது. அப்ப அந்த இதுல தடைய காமிக்குதுன்னு சொல்லுங்களா? அதுதான் தடமை, அதுதான் கேள்வி இப்ப இந்த ஜாதகத்துக்கு. சரிங்க. சரி, இப்ப நம்ம ஒவ்வொரு பாவமா பார்க்க போறோம். இப்ப ஜாதகம் பார்க்கும்போது முதல் லக்ன பாவத்துக்கு போறோம். இந்த லக்ன பாவத்தின் அதிபதி இந்த பாவத்தின் அதிபதி யாரு? சுக்கிரன். அவர் எங்க இருக்காரு? லக்னத்துக்கு 11ல இருக்காரு. இந்த பாவத்துக்கு 11ங்கிறது லாபஸ்தானம் தானே? ஆமாங்க. ஆனா இவரே லாபஸ்தானம், ஆனா இது பாதகாதிபதி. பாதகஸ்தானம் லக்னத்துக்கு பாதகம் இல்லையா அவரு? ஆமாங்க. பாதகம். ஓகே. அப்ப இந்த லக்னத்துக்கு இவர் வந்து பாதகத்தை அடையிறதுக்கு லக்னாதிபதி போய் உட்கார்ந்துருக்காரு. ரைட். அவர் எந்த சாரத்துல உட்கார்ந்துருக்காருன்னு பாக்குறோம். கேது. அந்த கேது எங்க இருக்காரு? கேது வந்து லக்னத்துக்கு 9ல இருக்காரு. சரியா? 9ஆம் பாவம். அப்ப இந்த ஜாதகருடைய இந்த ஜாதகத்துக்கு பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் லாபஸ்தானமா இருந்தாலும் அவர் போய் 9ஆம் பாவத்தில் அமர்ந்தது யாரு? டைரக்டர் எங்க இருக்காரு? 9ல இருக்காரு. அப்ப ஒரு சொந்தத்துல இல்லாம அந்நியத்து வேற ஊர்ல போய் வேலை தேசத்துல போய் வேலை இடத்துல வாழக்கூடிய அமைப்பை தானே காட்டுது லக்னம். இந்த 9ஆம் பாவம்னாலே என்ன அர்த்தம்? வெளிநாடு வெளிதேசம் தானே. அப்ப இவருக்கு வந்து உள்ளூர் ஜீவனத்தை விட வெளியூர் ஜீவனம் நல்லதுதான். அவர் 7-8 வருஷம் அங்கதான் இருக்காரு. அப்ப வெளியூர் ஜீவனம் இந்த ஜாதகத்துக்கு நல்லது. அதனால இப்ப வர்றேன்னா கூட வரக்கூடாதுன்னு சொல்லிடணும்.
சரியா? வர்றார் போயிருவார், வருவார் போவார். வருவார் போயிடுவார். ஏன்னா 11ஆம் இடம் பத்திங்கிறதுனால அவருக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால போக்குவரத்து உண்டு. சரி, யாரு கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்க. குருவோட. குரு எத்தனை குடையவர்? 6 கூடையவர். அப்ப வேலையில கெட்டிக்காருன்னு காட்டுதா? ம். சுயமா முயற்சி எடுத்து சுயமா இருக்கக்கூடிய வேலையில கெட்டிக்காரனா காட்டுது. சரி. சரி, 1ஆம் பாவம் நல்லா இருக்கு, கெட்டு போகல, ஓரளவு சப்போர்ட் பண்ணுது. சரியா? அதே மாதிரி இந்த நட்சத்திரம், இவ உட்கார்ந்த நட்சத்திரம் இருக்கலாம், உயிர் புள்ளி சுவாதி. அவர் 3ஆம் இடத்துல தானே இருக்காரு, அது பயணம் தானே, நல்ல ஸ்தானம் தானே. கரெக்ட், பயணத்தை குறிக்குது. அவரு நல்லா இருக்காரு. பொதுவா ராகு வந்து 7-11 இருக்கிறது நல்லது தானே. அப்ப இந்த கிரகம் என்ன நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்த்தோம்னா, சுக்கிரனுடைய சாரம் வந்து அவர் 11 தானே உட்கார்ந்து இருக்காரு. ஆமாங்க. அவரே லக்னாதிபதி. அப்ப நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு இருக்கு. அவர் பிரம்மாண்டமா தான் செய்வார், எல்லாமே எல்லாம் நல்லா இருப்பாரு. சரி, இப்ப இந்த 2ஆம் பாவத்துக்கு வாங்க. இந்த 2ஆம் பாவங்கிறது அவர் குடும்பம் இல்லையா? இந்த 2ஆம் பாவங்கிறது குடும்பம். இந்த 2ஆம் பாவத்தின் அதிபதி யாரு? செவ்வாய். அவர் எங்க இருக்காரு? அஸ்தம் 4ல இருக்காரு. இது சாரி, லக்னத்துக்கு 12ல இருக்காரு. 12ல இருக்காரு. அப்ப 2ஆம் இடத்துல இருந்து அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? சந்திரனுடைய சாரத்துல. அவரு இப்ப 2ஆம் வீட்டின் அதிபதி 12க்கு போய் அவர் நின்ற நட்சத்திராதிபதி 7ல இருக்காரு இல்லையா? ஆமாங்க. அப்ப இந்த 2ஆம் பாவத்துக்கு கொடுப்பன பொருளாதாரம், குடும்பம்ல ஓரளவுதான் சிறப்பை தரும் தவிர, அதாவது கஷ்டமான குடும்பத்திலே அவர் பிறந்து வந்திருக்காருங்கிறத சொல்லணும் சாமி. அவர் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு? 2ஆம் பாவத்தினாதி 12க்கு போயிட்டாரு. அவர் சாரம் கொடுத்த நாள் வந்து 7ல இருக்காரு. அதனால அவருக்கு அந்த கிரகத்து இந்த கிரகம் 8 இருக்கா? அந்த இடத்துக்கு 6-8 ஆயிடுச்சு. அப்ப ஓரளவு சுமாரான ஆட்கள் தான். படிப்பும் அதிகமா படிக்க முடியாது, டிப்ளமா தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதிகமா படிக்க முடியாதுன்னா, 9ஆம் பாவத்தின் அதிபதி எங்க இருக்காரு பாருங்க. 9ஆம் பாவம் அவரு புதன். அவரும் 12ல தான் இருக்காரு. அவரும் 12ல இருக்காரு. அவர் யாரு சாரத்தை வாங்கி உட்கார்ந்து இருக்காரு? சாரம் புதன். உத்திரம் 3 சூரியன் சாரம். அவரும் கூட இருக்காரு. அப்ப 12ஆம் பாவம் வந்து விருத்தி அடைய விடாதுல்ல. அப்ப இவருக்கு உயர்கல்வி கிடையாது. ஏன் அவர் உச்சத்தில் இருக்காருன்னு கணக்கெடுக்க முடியாதுங்களா? உச்சத்தில் இருந்தாலும் இருக்கிற இடம் 12 தான். 12 தான். அவருடைய காரகம் கொடுத்தாகணும்ல. கொடுப்பாருல்ல, ஆனா சரியான தொழில் கல்வி தானே கொடுக்குறாரு. அந்த 9ஆம் பாவங்கிற உயர்கல்வி கொடுக்க மாட்டாரு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு போங்க, அவர் படிக்க விடுறாரு. அவர் டிப்ளமா படிச்சுட்டு கூடுதலா அந்த ஒரு வெல்டிங்கோட படிப்புகள் அதிகமா படிச்சாரு, தனியா படிச்சாரு. அங்க போய் அவர் செப்பரேட்டா படிப்பாரு. ஏன்னா புதன் உச்சமா இருக்கிறதுனால அங்க போய் படிச்சுக்கிடுவாரு. 12ஆம் பாவம் வெளியில போய் அங்க வெளிநாட்டுல இருந்தே படிக்கலாம். படிச்சாரு வெளியில படிக்க கொடுப்பாரு, விருத்தி அடைய செய்வாரு அப்படின்னு சொல்லணும். சரி, இப்ப 2ஆம் பாவத்தை பார்த்தோம். 3ஆம் பாவத்தை ஐயா ஒரு சென்றாங்க. இப்ப இந்த 2லயும் குடும்பம் தடைன்னு காமிக்குதுங்களா ஐயா? இப்ப 2ஆம் பாவத்தின் இந்த குடும்பத்தை அவங்க உடனே அடையக்கூடிய தன்மையை காட்டல இல்ல. அதான் குடும்ப தடை. குடும்பத்தை 12க்கு போயிட்டாரு. அப்ப குடும்பத்தை தேடிதானே பிடிக்கணும். இப்ப உனக்கு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2, 7, 11 நல்லா இருந்தா குடும்பம் வேகமா அமைஞ்சிரும். இப்ப 2ஆம் பாவம் தடையா இருக்கு. 7ஆம் பாவத்துக்கு போய் பாருங்க, அவரும் என் 12ல தானே உட்காந்துருக்காரு. ஐயா ஒன்னொன்னா போவோம்யா, ஒன்னொன்னா போலாம். இப்ப குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2, 7, 11 பாருங்க, குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, 3ஆம் பாவத்துக்கு போங்க. 3ஆம் பாவத்தின் அதிபதி யாரு? குரு. இப்ப 3ஆம் பாவத்துல ராகு இருக்கலாமா? இருக்கலாம். இருக்கலாம். ஆனா இளைய சகோதரத்தை இருந்தா பாதிக்கும்ல. பொம்பளை பிள்ளையா இருந்தா விட்டுரும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா கெடுத்துருங்களா? இருக்கா? அவர் சகோதரி இல்ல. அப்ப கெடுத்துருக்கா? இத சொல்லணும் நீங்க. 3ஆம் பாவத்தில் இவர் உட்கார்ந்ததுனால அந்த கெடுதலை தரும். சரி, இந்த 3ஆம் பாவத்தின் அதிபதி எப்படி இருக்காரு?
ஒரு லக்னத்துக்கு 11ல இருக்காரு, ஆ, தனக்கு அந்த பாவகத்துக்கு 9ல 7 8 9ல இருக்காரு. அப்படி சொல்லக்கூடாது. இந்த பாவத்தின் அதிபதி 11ல போய் பாதகஸ்தானத்துல உட்கார்ந்து கேதுவின் சாரத்தை வாங்கினதுனால இளைய சகோதரர் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லணும். ஓ, சரிங்க சரிங்க. எப்படி சொல்லணும்? அவரே கெட்டு போச்சார் இல்லையா? ஆமா ஐயா ஆமா. அதை மறுபடியும் சொல்லுங்க கிளியரா. இந்த 3ஆம் வீட்டின் அதிபதி பாதகஸ்தானத்துல போய் உட்கார்ந்து கேதுவின் நட்சத்திரத்தில் அமர்வதால் அந்த 3ஆம் பாவத்தை விருத்தி பண்ண மாட்டார் இல்லையா? உயிர்காரத்துவத்தை. புரியுதா? சரலக்னத்துக்கு 11ஆம் வீடு பாதகாதிபதினால அப்படி சொல்றீங்களா குருஜி? ஆமாம்மா ஆமாம்மா. சரத்துக்கு 11 பாதகம், திறத்துக்கு 9 பாதகம், உபயத்துக்கு 7 பாதகம். பாதகம்னா என்ன செய்யும்? கெடுத்துருமா இல்லையா? அவனை கெடுத்து விடும். பாதகத்தையும் மாரகத்தையும் பார்க்கணும். ரைட். இவரே 3ஆம் பாவத்தின் மாரகாதிபதி வேற. அப்ப மாரகாதி பாதகாதி இருந்தா 3ஆம் இளைய சகோதரர் இருந்தா போட்டு தள்ளிடுமா இல்லையா? சரி, அடுத்து 4ஆம் பாவத்துக்கு போங்க. நீங்க சொல்லுங்க, 4ஆம் பாவத்தின் அதிபதி அங்க யார் இருக்காருன்னு பார்க்கணும். ஐயா, சனி. 4ஆம் பாவத்துல சனி இருக்கலாமா? சனி பகவான் ஆட்சியில இருக்காரு. 4ஆம் பாவத்துல சனி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்வார்? 4ஆம் பாவத்துல இருந்தா தாய்க்கு உடல்நிலை பாதிப்பு, கஷ்டத்தை கொடுப்பாரா இல்லையா? ஐயா, இங்க ஒரு விதி வருதுங்களா ஐயா, கேந்திரத்துல பாவி இருக்கலாம்னு வருது ஐயா. அப்படி சொல்றதை விட 4ஆம் பாவத்துல சனி இருந்தா, சனி பார்வை இருந்தா அந்த இடத்துல பாதிப்பை கொடுக்கத்தான் செய்யும். 4ஆம் பாவங்கிறது அவரே அந்த வீட்டின் அதிபதியே தானே. ஆமா ஆமா. அப்ப இவர் இந்த இடத்துல அமர்வது சிறப்பல்ல. அப்ப இந்த 4ஆம் பாவத்துங்கிறத இந்த சனிங்கிறதுனாலதான் 4ஆம் பாவம் தானே படிப்பு. ஆமாங்க. 4ஆம் பாவம் சனிங்கிறதே டிப்ளமா தானே. ஓ ஓ, மெக்கானிக்கல் தானே. 4ஆம் பாவத்துல தொழில் கல்வியா படிச்சதுனால ராசா தப்பிச்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். ஓ, அப்படின்னு எடுத்துக்காங்க. ஒரு வேற படி படிச்சிருந்தானே வேலை கிடைக்காதுல்ல. அப்ப இந்த சனி 4ஆம் பாவம் இப்ப சுகஸ்தானத்துல தாயங்களுக்கும் இவருக்கு படிப்பையும் இந்த மாதிரி கொடுக்கும். சரி, 4ஆம் பாவத்தில் சனி இருந்தால் இவருக்கு வீடு எப்படி இருக்கும்? பழைய வீடா இருக்குமாயா? ஆமா, பழைய வீட்டுல தானே இருப்பாரு. அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? சூரியனுடைய நட்சத்திரத்தால பாரம்பரிய வீட்டுல இருப்பாரா இல்லையா? சரிங்க. பூர்வீகம் சூரியன். அவர் 12ல இருக்காரு. அவ்வளவு விருத்தி இல்லாத வீடாகத்தான் இருக்கும். அவங்க தாத்தா வீட்டுலதான் இருந்தாங்க. அதே பாரம்பரிய வீடு தானே. ஒவ்வொரு வீடுன்னு சொல்றதை விட சூரியன் பாரம்பரியம் தானே, மூதாதையர் தானே. அந்த வீட்டுலதான் இருந்தாரு. இப்பதான் வீடு கட்டி இருக்கிறாங்க ஒரு 2-3 வருஷம். இப்ப தசாபுத்தியை பார்க்கணும். இப்ப இவனுக்கு பூர்வீக எப்படி இருந்திருப்பாங்கிறத நம்ம சொல்லிட்டே வரோம். கரெக்ட், நீங்க சொல்ற கரெக்ட். அவங்க அப்ப தாத்தா வீட்டுலதான் இருந்தாரு அவரு. சரி, அடுத்து பாருங்க. 5ஆம் பாவத்துக்கு போங்க. சனி. அவரே 5க்கு ஐயா சூரியன் 12ல மறைகிறார் இல்லைங்கயா? அதை சொல்லுங்க. அது சொல்லலைங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் போகல, அந்த பாவத்துக்கே போகல. 4ஆம் பாவம் 5ஆம் பாவத்தின் அதிபதி இங்க போயிட்டாரு. 5ஆம் பாவத்துக்கு சனி சூரியன் சார வாங்கிட்டார்ல. சனி சூரியன் சார வாங்கியிருக்காரு இல்லையா? 12ல மறைகிறார் இல்லைங்க? அதுவும் தப்பு தானே. அது வரையும் தானே. பூர்வீக இந்த வீடுங்கிறதே அவர் அவர் பூர்வாங்கமான ஒரு சொத்து சுகம் இருந்தாலும் அது வரையும் தானே ஆகும். சிறப்படையல அப்படின்னு சொல்லணும். புரியுதாயா? சொல்லுங்க. சரி, 5ஆம் பாவத்தை பார்த்து சொல்லுங்க பாப்பா. 5ஆம் பாவத்தின் அதிபதி தன் ஸ்தானத்துக்கு 12ல போய் உட்காந்துட்டாரு. அப்ப பூர்வாங்கமான சொத்து இருக்குமா? இல்ல இல்ல. அதையும் கெடுத்துட்டாரா அவர் இல்லையா? அப்ப அவங்க குலதெய்வம் தெரியாது இல்லையா? குலதெய்வம் தெரியாதான் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அம்மா வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க. இது தாய் வீடு இல்லையா? ஆமா ஆமா. சரி,
அப்ப அதுவும் சிறப்பு இல்லை. சரி, 5ஆம் வீட்டிங்கிறது காதல், நாளுக்கு பயிற்சி. இவனுக்கு லவ் பண்றதுக்கான சாத்தியக்கூறம் இல்ல. இல்ல அப்படின்னு சொல்றோம். சரி, அதே மாதிரி 6க்கு போங்க. 6 குரு. 6ஆம் வீட்டின் அதிபதி குரு. அவர் எங்க இருக்காரு? 11ஆம் இடத்திற்கு நல்ல ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? அந்த லக்னத்துக்கு பாதகஸ்தானம் இருந்தாலும் அது உயிர்காரகத்தை தான் பாதகம் பாதிக்கும். தொழில் காரகத்துக்கு அது சப்போர்ட் பண்ணுமா இல்லையா? ஓ, சரி 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 சரி. அப்ப அவனுக்கு வேலை கிடைக்கும்ல. அப்ப அவன் படிச்சதுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அப்ப படிச்சு சொல்லணும், எப்ப பூர்வீகத்தில் இருக்க முடியாது, அவ மூதாதையர்களுடைய சிறப்படையில நீ யாரை விரும்பினாலும் திருமணம் பண்ண முடியாது, அந்த மாதிரி காதலுக்கு கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, உனக்கு வேலை இறுதியில கிடைக்கும், அது மூலம் ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? சரி. அடுத்து 7ஆம் பாவம் சந்திரன். அங்க 7ஆம் பாவத்தின் அதிபதி சந்திரன். 7ஆம் பாவத்துல சந்திரன் இருக்காரு. அவரே எத்தனை கூடையவர்? 10 கூடையவர். 10 கூடையவர் 7ஆம் பாவத்துல இருக்காரு. அப்ப 10ஆம் பாவங்கிறது எப்பயுமே சில தடைகளை செய்யத்தான் செய்யும். 4 10 எப்பயும் தடுக்கத்தான் செய்யும். ஆனா அப்ப அந்த இடத்த அவர் பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு. ஆனா அந்த பாவத்தின் அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க. செவ்வாய். அவர் எங்க போயிட்டாரு? 12 போயிட்டாரா? லக்னத்துக்கு 12ல இருக்காரு. அப்ப 30 வயசு ஆனாலும் 32 வயசு ஆனாலும் வேகமா அடையாதுல்ல. லேட் மேரேஜ். என்ன சொல்லணும்? அந்த செவ்வாய் எந்த சாரத்தில் இருக்கிறார்? செவ்வாய் சந்திரன் சாரத்துல அஸ்தம். அவர் ஒரு கல்யாணம் இருக்குன்னு சொல்றாரா இல்லையா? கல்யாணம் இருக்கு. இருக்கு. அப்ப 7ஆம் பாவங்கிறது இருக்கு. 4ஆம் பாவம் கெட்டு போச்சு, 2ஆம் பாவம் எல்லாம் கெட்டு போனதுனால வேகமா சுகத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவம் 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா 7ஆம் பாவம் நல்லாவே இருக்கும். திருப்பி சொல்லுங்க ஐயா. 2ஆம் பாவம் 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் ஒருத்தருக்கு நல்லா இருந்தா 7ஆம் பாவம் நல்லாதான் இருக்கும். சுகத்தை உடனே அனுபவிச்சிருவேன். சரி, இப்ப 7ஆம் பாவம் ஓகே. 8ஆம் பாவத்துக்கு போங்க. ஆயில். சுக்கிரன். 8ஆம் பாவங்கிறது ஆயில்யம். 8ஆம் பாவங்கிறது சுக்கிரன். அவர் எங்க இருக்காரு? லாபஸ்தானத்துலதான் இருக்காரு. ஆனா அவர் பெற்ற ஸ்தாரம் என்னது? மகம். கேதுவுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப இவர் ஒரு ஏழ்மையான பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும். வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணா இவ அடிமை ஆயிடுவான் அப்படி என்றதை சொல்றோம். ஐயா, இப்ப நம்ம பாக்குறது ஆயுள் தானே பாக்குறோம். இல்ல, இவனுக்கு திருமண வாழ்க்கையை பத்தி சொல்றோம் இல்லையா? அவனுக்கு வயசு வந்துச்சு. ஆயுள் ஸ்தானத்தை வச்சுக்காங்க. 8ஆம் பாவம் ஆயுள் ஸ்தானம். அவர் போய் கேது ஸ்தானத்துல இருக்காரு. ஆனா அந்த கேது எங்க இருக்காரு? 9ஆம் பாவத்துக்கு ஆயுள் விருத்தி தானே பண்ணுவாரு. விருத்தி 2 வளர்பாகம். ஆயுள் நல்லா இருக்கும். அப்புறம் ஐயா, அந்த ஏழ்மையான பொண்ணு தான் கல்யாணம் பண்ணு சொன்னீங்களா, அது எப்படி? இப்ப இந்த குடும்பம் இருக்கு இல்லையா, இதுக்கு குடும்பஸ்தானம் இதுதானையா? இந்த பொண்ணுக்கு குடும்பஸ்தானம் இது. இந்த பாவத்தின் அதிபதி எங்க இருக்காரு? சுக்கிரன். ஆனா அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காரு? கேது. அப்ப இந்த பொண்ணு நல்ல வசதியான வீட்டுல போய் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்? சுக்கிரன் கெட்டு போயிட்டாருல்ல. சாரம் வாங்க நிறைய வருமானம் வர்ற அந்த பொண்ணோட வீட்டுல தினமும் அந்த பணம், இந்த பொண்ணுக்கு பணம் தானே குடும்பம். இந்த குடும்பம் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துல கல்யாணம் பண்ணாத்தே உனக்கு அடங்கி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். நின்ற சாரம் அந்த அதிபதி தடை ஏற்படுத்தி மோசம் தருவங்கிறீங்க. ஆமா, அதாவது இவருக்கு ஏன் லேட் ஆகுதுன்னா ஒரே ஒரு பாயிண்ட். 7ஆம் வீட்டின் அதிபதி 6க்கோ, 7ஆம் வீட்டின் 6க்கோ, 7ஆம் வீட்டின் அதிபதி 8க்கோ, 7ஆம் வீட்டு அதிபதி 12க்கோ போயிட்டா லேட் மேரேஜ் குறிச்சு வச்சுக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படி இருங்க, அதை மறுபடியும் சொல்லவா? 7ஆம் வீட்டின் அதிபதி 6க்கோ, 7ஆம் வீட்டின் அதிபதி 8க்கோ, 7ஆம் வீட்டின் அதிபதி 12க்கு போயிட்டா இந்த பொண்ணை தேடியே அலையா லேட் மேரேஜ். ஏழாம் வீட்டின் அதிபதி 6ஆம் பாவத்துக்கோ 8ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்திலும் மறையக்கூடாது.
புரியுதாயா? அப்படி மறைஞ்சிட்டா அந்த பாவத்தை இவன் தேடித்தான் அலையணும். சரி, இப்ப எத்தனை பாவம் பார்த்தோம்? 8 பார்த்துட்டோம். 9 போங்க. 9ஆம் பாவத்தின் அதிபதி யாரு? புதன். அவர் 12 போயிட்டாரு. 9ஆம் பாவங்கிறது அப்பாவா? அப்பா. அவர் 12 போயிட்டாரு. அப்ப அப்பாவால புரோஜனம் இல்லைன்னு காட்டுது. அவரே என்ன சாரம் வாங்கிட்டாரு பாருங்க. பாதகாதிபதி சாரத்தை வாங்கி உட்காந்துருக்காரு இல்லையா? லாபாதிபதி பாதகாதிபதி. அப்ப அப்பானால சிறப்பில்ல. அப்பா இறந்துட்டாரு. அவர் ஒரு வயசு ஒண்ணும் இல்ல. அவரு அங்க கேது உட்கார்ந்தது தப்பு தானே. அவங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பா இல்ல, ஒரு வயசு இருக்கப்ப இறந்துட்டாரு. ஆக்சுவலி இப்ப பாருங்க, புரோஜனம் இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. ஜாதகம் சொல்லுதா இல்லையா? சாரம் பேசுதா இல்லையா? அப்படின்னு எடுக்கணும். அப்ப வரிசையா நம்ம 12 பாவத்துக்கு பலன் சொல்லணும். சரி, அப்ப 10ஆம் பாவத்துக்கு போங்க. ஐயா இவர் ஆக்சிடென்ட் ஆயில சேர்த்தாரு சொல்றாங்களே ஐயா அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா உடனே 9ஆம் பாவத்துக்கு போங்க. 9ஆம் பாவத்துக்கு 8. 8ஆம் பாவத்தின் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? சூரியன் சார வாங்கியிருக்காங்களா? சூரியனுடைய சாரத்திலே இருக்காரு. அப்ப இந்த 9ஆம் பாவத்துக்கு 4, 8ன்னா என்ன அர்த்தம்? ஆக்சிடென்ட் தானையா? விபத்து. 4, 8ன்னா ஆக்சிடென்ட், விபத்து. சரி, அடுத்து 10க்கு போங்க. தொழில். 10ஆம் பாவம் தொழில், கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாம் இருக்கு. 10ஆம் பாவத்தின் அதிபதி எங்க இருக்காரு? லக்னத்துக்கு 7ல இருக்காரு. லக்னத்துக்கு 7ல இருக்காரு. அவர் பெற்ற சார யாரு? சுக்கிர சாரம். சந்திரன்னா சுக்கிரன். அவர் 11ல இருக்காரு. அப்ப 10ஆம் பாவம் தொழில், அந்தஸ்து, அவனுக்கு ஒரு கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாம் உண்டு. அப்ப அவரே 7ல இருக்காருன்னா மனைவி வந்த பிறகு இன்னும் மேலும் உயரும் இல்லையா? ஓ சரி சரி. ஆனா மனைவி ஏழ்மையா வருவாங்க. ஆனா அந்த மனைவியினால இவர் இன்னும் வளர்ச்சி அடைவா சார். பாதகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு சார். அதனால ஒண்ணும் இல்ல. பாதகத்துல இருந்தாலும் உயிர்காரத்தை தானே பாதிக்குது. பொருளாதாரத்தை கொடுத்துருமா இல்லையா? 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. மனைவி வந்தா மனைவி விட மாட்டாங்களா? 7ல சந்திரன் இருந்தா அழகான மனைவி தானே கிடைக்கும். அப்படின்னா அடுத்து 11க்கு போங்க. சூரியன். தனக்கு யாரு சாரம் வாங்கிட்டாரு? சூரியன். சுயசாரம். இவன் எதையும் அவருடைய விருப்பத்தை உடனே நிறைவேற்ற முடியாதுல்ல. கஞ்சத்தனமா தான் இருப்பான். ஆமா, செலவு பண்ண மாட்டான். 1 பைசா எடுத்து அப்படின்னு தூக்கி விட மாட்டானியா அப்படின்னு இருக்கணும். ஐயா ஒரு கேள்வி ஐயா. இப்ப அவர் கஞ்சத்தனமா இருப்பார்ன்றத நம்ம எதை வச்சு சொல்றோங்க ஐயா? இப்ப 10ஆம் அதிபதி யாரு? சூரியன் இல்லையா? 11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதி சூரியன். அவர் யாரு சாரத்துல இருக்காரு? சுயசாரத்துல இருக்காரு. சுயசாரத்துல. அவர் எங்க உட்கார்ந்து இருக்காரு? 12ல இருக்காரு. 12ல இருக்காரு. அவனுக்கு வேணும்னா செலவழிப்பான். அடுத்தவளுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்களா? செய்ய மாட்டான். அவனுக்கு அவன் குடும்பத்துக்கு மட்டும் தான் செய்வான். 12ஆம் வீட்டின் அதிபதி 12ல இருந்தா அடுத்தவனுக்கு ஈயன் தரமாட்டான். 12ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்துக்கு அவன் செலவழிப்பானியா? அவருக்காக செலவழிப்பார். அவ்வளவுதான். அவருக்காக செலவழிச்சாவே போதும் இல்லையா? செலவழிச்சாரான்னு செலவழிக்க மாட்டான்ல. திருப்பி சொல்லுங்க ஐயா. ஐயா 12ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அந்த பாவத்துக்கு அவர் செலவழிப்பார். இந்த 12ஆம் பாவாதிபதி 2ல இருந்தா குடும்பத்துக்கு செலவழிப்பான். 12ஆம் பாதி 3ல இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பான், நம்பிக்கைலாம் கொடுப்பான். 4ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு கொடுப்பான். 5ஆம் பாவத்துல இருந்தா மகனுக்கு கொடுப்பேன், காதலி கொடுப்பேன். 6ஆம் பாவத்துல இருந்தா கூட வேலை பார்க்கறவங்கள கொடுப்பேன், எதிரிக்காக செலவழிப்பேன், கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் செலவழிப்பேன்.
7ஆம் பாவத்துல இருந்தா மனைவிக்கு செலவழிப்பான். 8ஆம் பாவம்னா மனைவியோட குடும்பத்துக்கு செலவழிப்பான். 9ஆம் பாவத்துல இருந்தா அப்பாவுக்கு செலவழிப்பான் அல்லது அந்நியர்களுக்கு செலவழிப்பான். 10ஆம் பாவத்துல மாமியாவுக்கு செலவழிப்பான், மாமியாவுடைய சொந்த பந்தங்களுக்காக செலவழிப்பான். 11ஆம் பாவத்துல இருந்தா அண்ணனுக்கு செலவழிப்பான், நண்பர்களுக்கு செலவழிப்பான். 12ஆம் பாவமும் 1ஆம் பாவத்துல இருந்தா அவனுக்காக செலவழிப்பான். ஐயா இப்போ ஐயா ஒரு கேள்வி. 11ஆம் பாவத்துல இருக்கிறப்ப என்னங்க சொன்ன மூத்த அண்ணனுக்கு செலவு பண்ணுவார் நீங்க இல்லையா? அண்ணனுக்கும் நண்பர்களுக்கு எல்லாம் செலவழிப்பான். சரி. 11ஆம் பாவங்கிறது வந்து தன்னை விட மூத்தவங்க, நெருங்கிய நண்பர்கள், அவருடைய இருக்கிற நண்பர்கள். ஐயா அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு பண்ணுவார் சொல்லலாம் ஐயா? ஐயா பெரிய ஆளுகளோட தொடர்பு கொள்வான் இல்லையா, அதனால அவன் செலவழிப்பான். இல்லையா அந்த இடத்துல ஒரு அபிலாஷைன்னு ஒண்ணு வருது இல்ல, 11ஆம் பாவத்துக்கு அபிலாஷையை நிறைவேற்றுதல். 11ஆம் பாவத்தின் அதிபதி அபிலாஷை. அந்த அபிலாஷை அப்படின்னா இவனுக்காக செலவழிக்கிறானா யாருக்காக செலவழிக்கிறான்ங்கிறத நமக்கு பேச்சு இருக்குங்க. நீங்க முடிங்க, எனக்கு கடைசியா சொல்றேன். இப்ப எப்படின்னா 11ஆம் பாவத்தின் அதிபதி, உதாரணமாக 11ஆம் பாவத்தின் அதிபதி 12க்கு போயிட்டா 12ஆம் பாவம் 11ஆம் பாவங்கிறது மூத்த சகோதரர் அல்லது நெருங்கிய நண்பர் அல்லது 12ஆம் பாவத்திலே இருந்தா இது ஏதாவது ஒரு லைட்டா ஒரு பெண்ணோட பழகினா கொட்டிடுறேன். கரெக்ட், அதுதான் எதிர்பார்த்தேன் ஐயா. அதான் என்ன செஞ்சிருவான்னா படுக்கை சுகத்துக்காக என்ன செஞ்சிருக்கான். அதுதான் எதிர்பார்த்தேன். சூரியனால என்ன அர்த்தம்னா அந்நியன் அர்த்தம். நான் அதுதான் நீங்க 12 வரைக்கும் வெயிட் பண்ணினேன். அயன சுகத்துக்காக ஒரு செலவு பண்ணுவாரா வரட்டும் பார்த்தேன். மனைவின்னு வந்துட்டா மனைவிக்கு பூரா செலவு செய்வானியா? இல்ல மனைவின்னு இல்லையா, இதுக்காக எதுக்காக இந்த 12ஆம் பாவத்துக்காகவே செலவழிப்பான். ஆமா, அதுதான் உண்மையும் கூட. அப்படியே செலவழிப்பான். இப்ப எப்படி 12 பாவத்துக்கு நம்ம இவ்வளவு பலன் சொன்னா பத்தாதா ஐயா? என்ன 12 முடிக்கல? வாங்க அடுத்த பாவம் எத்தனாம் பாவத்தா நிக்குது? 11. 12க்கு போங்க. 12ஆம் பாவத்தின் எங்க இருக்காரு? புதன் அங்கேயே இருக்காரு. 12ஆம் வீட்டின் அதிபதி 12 வலுத்து இருக்கிறான். அப்ப 12ஆம் பாவத்தின் அதிபதி 12 இருந்து லாபாதிபதி கூட சேர்ந்திருக்கிறான், தனாதிபதி கூட சேர்ந்திருக்கிறான். தெப்பாஸ்து செய்வான். வாங்கி போடுவானியா? என்னங்க ஐயா? பொருள் ஏதாவது வாங்கி வைப்பான். இருக்கு, அதெல்லாம் அசட்ல சேர்த்துருவானியா? இருக்கு, வரவுக்கு செலவுக்கு தகுந்த வரவு இருக்கு. வரவு வச்சிருக்கான். இதுல நீங்க மத்த செலவுகள் கஞ்சத்தனம் போக்குவரத்து எல்லாம் இருக்குது ஐயா. இந்த 12ஆம் பாவத்தோட அந்த அயன சுகத்துக்காக கொஞ்சம் செலவு பண்றார் தவறான வழியில. கண்டிப்பா செலவு. அதுக்கு கெட்டிக்காரன். அதுதாங்க ஐயா நான் கேட்டேன். அதனால பெரிய கெட்டிக்காரனாகத்தான் இருப்பான். அப்ப ஒரு ஜாதகத்தை நாம் செய்யும்போது 12 பாவங்களையும் பார்க்க வேண்டும், 12 பாவாதிபதியும் பார்க்கணும், 12 வீட்டில் அமர்ந்த கிரகத்தையும் பார்க்கணும். இதுதான் ஜாதகத்தினுடைய அமைப்பு. இப்ப என்ன தசா புத்தி நடக்குதுன்னா எப்படி பலன் பார்க்கிறது? அடுத்த பாயிண்ட் இருங்க ஐயா. அவர் டேட்டா பத்தி வேணுங்களா? அதெல்லாம் வேணாம். இப்ப என்ன தசா புத்தி சொல்லுங்க. இப்ப அவருக்கு என்ன தசை அவர் பிறக்கிறப்ப இருந்தது சொல்றேன் ஐயா. சரி. அவர் பிறக்கிறப்ப சுக்கிரன் தசா 11 வருஷம் 2 நாள். 11 வருஷம் 2 நாள். 11 வருஷம் 2 நாள் மட்டுமா? 2 நாள் மட்டும்தான் சுக்கிரன். சரி. இப்ப வயசு எத்தனை? வயசு அவருக்கு 32. இந்த ஆவரேஜ் தான் இருக்கு. 32 வயசு ஆகுதுன்னா பாருங்க, சுக்கிர வருஷம் 11, சுக்கிரன் 11, சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் 6, அடுத்து 10, அடுத்து 10 வந்து சந்திரன், அடுத்தது 7, அப்ப வந்து செவ்வாய், அடுத்து ராகு. அப்போ இல்ல செவ்வாய்க்குள்ளதான் நடந்துட்டு இருக்கோம். 34 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை தானே? கரெக்ட். 11, 6, 17, 27 செவ்வாய் தசை தான் நடக்குது. இப்ப பாருங்க, எப்ப இருந்து செவ்வாய் தசை நடக்கும்? 27 வயசுல இருந்து செவ்வாய் தசை நடக்க ஆரம்பிச்சோம் இல்லையா? ஐயா 10, 17, 17, 10, 27 வயசுல இருந்து அவருக்கு செவ்வாய் 27 வயசுல இருந்து பாருங்க, 27 வயதுல இருந்து செவ்வாய் தசை ஆரம்பிச்சோம்.
செவ்வாய் திசையில அவர் ஆரம்பிச்சு இப்ப என்ன புத்தி ஓடுதுன்னு பார்க்கணும். ம், ம். செவ்வாய்னா செவ்வாய் திசையில இருந்து அப்படி கணக்கு போடுங்க, புத்தி எடுங்க. 7 × 7 எவ்வளவு? 7 எல்லாம் 49. அப்புறம் 4 மாசம் 27 27. 27. இதே மாதிரி கணக்கு போட்டு அந்த திசை அந்த என்ன புத்தி ஓடுதுன்னு சொல்லுங்க. எனக்கு நான் ஆப்லயே போட்டுட்டுமா ஐயா? போடுங்க, என்ன புத்தி ஓடுதுன்னு பாருங்க. என்ன புத்தின்னு மட்டும் செவ்வாய் திசையில என்ன புத்தின்னு ஆப் அந்த டேட்டா படுத்த போட்டா எடுத்துடலாம். இந்த பஞ்சாங்கத்துல பார்த்துருமா? இல்ல டேட்டா படுத்த போட்டு பாத்துடலாம் ஐயா. அவர் டேட்டா பத்து யாரும் ஆப் இருந்தா போட சொல்லுங்க ஐயா. 27/9/1991. இப்ப வந்து இங்க பாருங்க, இப்ப வந்து இவருக்கு 27 வயசு ஆயிடுச்சு. இப்ப 34. இப்ப வந்து இது ஒரு 6 3 5 ஒரு 3 ஒரு 5 5ன்னா நம்ம சுய மாசம். இப்ப சுக்கிர புத்தி ஓடிட்டு இருக்கியா? சுக்கிர புத்தி போகுது, ஓடிட்டு இருக்கு. சுக்கிர புத்தி ஓடுது 6 வருஷம் 24 நாள். அப்புறம் 33 வயசு வரைக்கும் சுக்கிர புத்தி ஓடுது. செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி. இப்ப சுக்கிரன் என்ன செய்வாரு? அப்படியே வாங்க. சுக்கிரன் என்ன செய்யறாரு? 11ல உட்கார்ந்துருக்காரு. அவர் என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு? கேது மகம். கேதுவோட நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. சரியா? ரைட். இப்ப இந்த சுக்கிர புத்தி 2ஆம் பாவத்தையோ 7ஆம் பாவத்தையோ 11ஆம் பாவத்தையோ காட்டுதுன்னா காட்டுதா இல்லையா? அப்ப இந்த சுக்கிர புத்தி இந்த 23 வயசுக்குள்ள இந்த சுக்கிர புத்தியில கல்யாணம் நடக்கும். ஆமா. இப்ப ஐயா, இப்ப செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தவர் சந்திரன், அவரு 7ஆம் பாவத்துல இருக்கார். 7ஆம் பாவத்தை காட்டிட்டாரு. அப்புறம் அவரு 7ஆம் பாவத்தை காட்டிடுச்சு. புத்தியும் 11ஆம் பாவத்தை காட்டிடுச்சு. அவருடைய சொந்த இடம் வந்து 10ஆம் இடம் கடகம், அதையும் காட்டுது. தசாபுத்திக்கு எப்படி பலன் பார்க்கணும்னா, நான் சொல்றது மட்டும் பாருங்க. தசாபுத்திக்கு எப்படி பலன் பார்க்கணும்னா, முதல் தசை எழுதி தசையை விட புத்தி தான் இப்போதைக்கு இப்போ நடக்கிறத காட்ட போகுது. என்ன சொல்றது? இப்ப என்ன புத்தி சொன்னோம்? சுக்கிர புத்தி தானே சொல்லிருக்கீங்க? ஆமாய்யா. சுக்கிர புத்தி. இந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க. கேது மகம். இப்ப இந்த சார் சரி, சுக்கிரன் எந்த வீட்டுக்கு அதிபதி இந்த ஜாதகத்துக்கு? 1 8 குறைவர். அவர் அமர்வு எங்க இருக்காரு? 11. கேது எங்க இருக்காரு? 9. சரி, அப்ப 1 8 11 9 காட்டு. சரியா? ரைட். அப்ப இந்த 11 காட்டிடுச்சு இவருக்கு. 11 காட்டிடுச்சு, 11ஐயும் காட்டிடுச்சு, 1ஐயும் காட்டிடுச்சு. அப்ப ஒரு கல்யாணம் இருக்கு. 8ஆம் பாவம் வந்ததுனால தடையா இருக்கு. 11ஆம் பாவம்ங்கிறதுனால அதை கல்யாணம் பண்ணுமா இதை கல்யாணம் பண்ணுமான்னு ஒரு ஆசிரியனா ஓடிட்டு வர்றதெல்லாம் தட்டி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு எடுக்கணும். சரி, இப்ப இதுல என்ன அந்தர ஓடுதுன்னு பாக்கணும். அடுத்தது சுக்கிர திசையில கல்யாணம்ங்கிறது உறுதி. ஐயா இப்ப இந்த தசா செவ்வான்றப்ப 2ஆம் பாவத்தை பார்க்கணும் ஐயா. இல்ல, திசைய வந்து முழுமையா திசைங்கிறத விட பலன் கொடுக்க போறது புத்தி தான் கொடுக்க போகுது. சரி, திசை சப்போர்ட் பண்ணுதான்னு பாக்கணும். 2ஆம் பாவத்தை காட்டிடுச்சு, 2 7 காட்டிடுச்சு. திசை காட்டிடுச்சு. அவர் 12ல இருக்கிறதுனால தடுக்கிறாரு. அதுலயும் தடை இருக்கு. ஆனா புத்தி ஓகே சொல்லிருதுன்னா புத்திய வந்து இங்க 8 வந்திருக்கிறதுனால அது சில கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கு. இந்த 8 இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கை கூடிரும், பிரச்சனை இல்லை. ஆனா அவர் பாவாதிபதி. ஆனா அமர்ந்தது 9ஆம் பாவங்கிறதுனால இவனுடைய எண்ணங்கள் நிச்சயமா என்ன செய்யப்படுது? நிறைவேற. சரி, கோச்சாரத்துக்கு வாங்க. இந்த சுக்கிரன் இருக்கார்ல, சுக்கிரன் இப்போ கோச்சாரத்துல எங்க போறாருன்னு பார்க்கணும். ரிஷபத்துல எந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காங்க? ஐயா தெரியலீங்களே. இருங்க ஐயா பாக்கட்டுங்களா ஐயா? ஒரே செகண்ட். அப்படியே நான் சொல்லிடுறேன். தானே? ஆமாய்யா.
இல்ல அது இருக்கு, உடனே எடுத்துடலாம். ஐயா பஞ்சாங்கத்தை பார்த்து எடுத்துட்டாரு. சுக்கிரன் இந்த சொல்றேன், ஒரு செகண்ட்ல சொல்றேன். இந்த வந்து குரு 12 ரிஷபத்துல 12 பாகையில இருக்காரு ஐயா. யாரு? உத்தரத்துல போவார் ஐயா. ஆ? 12 கிருத்திகளை போறாரு ஐயா. இன்னைக்கு தமிழ் தேதி எத்தனை? தமிழ் தேதி இன்னைக்கு தமிழ் தேதி வந்து 9. தமிழ் தேதி 9ங்க ஐயா. தமிழ் தேதி இன்னைக்கு சுக்கிரன் வந்து திருவாதிரை 2ஆம் பாகத்துல போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு பகல் 2:52 முடிச்சுன்னா 3ஆம் பாகத்துக்கு போயிடுவாரு. திருவாதிரை மிதுனத்துல இருக்காரு. மிதுனத்துல ஐயா குரு திருவாதிரையில இருக்காரு சுக்கிரன். ராஜஸ்தானத்துல போயிட்டு இருக்காருங்க. ராகுல் போயிட்டு இருக்கிறார். சுக்கிரன் கோச்சாரத்துல இதுல போறாரு, மிதுனத்துல இருக்காரு. சுக்கிரன் வந்து கோச்சாரத்துல ராகுல போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த புத்திநாதனுடைய விருந்து ராகுல போயிட்டு இருக்காரு. ராகுல போயிட்டு இருக்கிறதுனால ராகு 3ஆம் இடம். இப்ப ஒன்னும் வாய்ப்பு இல்ல ஐயா. சுக்கிரன் அஸ்தங்கத்துல இருக்காரு ஐயா. ஆமா ஆமா. அப்ப இப்ப வந்து பேசி முடிக்க முடியாது ஐயா. ஆமாங்க, அஸ்தங்கத்துல இருக்காரு. இங்க இங்க சுக்கிரன் வருவாங்க ஐயா. ஆவணி மாசம் இங்க வருங்க. ஆவணி மாசம் இங்க வருவாருல்ல சுக்கிரன். அப்ப இவருக்கு வந்து திருமண சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தருங்க. அப்ப இவருக்கு வந்து ஆவணிக்கு மேல பொண்ணு பார்க்க சொல்லுங்க, முடிஞ்சு போங்களா ஐயா. இப்ப நம்ம கோச்சார குருவை பாக்குறப்போ அவரு 2ஆம் பாவத்தையும் பாக்குறாரு. அந்த இதுல அவருக்கு எதுவும் கிடைக்காதுங்களா ஐயா? தடையாயிருமோ? 8ஆம் பாவத்தை தடையாயிருங்களா ஐயா? குருவை பார்க்கணும்னா இப்ப என்ன செய்யணும்னா, குருவை பார்க்கணும்னா குருங்கிற கிரகம் சுக்கிரனையோ குருவையோ அல்லது இப்ப பாருங்க சுக்கிரனையும் குருவையும் சனியையோ பார்க்கணும். யாரு குரு வந்து சனியை பாக்குறாருல, குரு இங்க இருந்து சனியை 9ஆம் பார்வையா பாப்பாரு இல்லையா ஐயா? ஐயா சனியை பார்த்தா தொழில தானே கொடுப்பாரு. சனிக்கு வந்து சனிய வந்து நல்லதுக்கு ஒரு நல்ல விஷயங்களை நடத்தக்கூடியவர்யா. கல்யாணத்துக்கும் காரியமும் இல்லைங்கய்யா, தடை தாமதத்தை கொடுப்பாரு இல்லைங்கய்யா. அவர் பார்வதே தப்பு. கர்மாவை குரு பார்த்தா அந்த காரியம் நடக்கும்ல. சரிங்க. கர்மகாரகன் கர்மகாரகனை குரு பார்க்கும் போது அவன் காரியம் நடக்கும். சரி, இவருக்கு வந்து கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி எங்க இருக்காருன்னு பார்த்தா 12ல இருக்காருல்ல ஐயா. 12ல இருக்காருன்னா ஆஸ்பத்திரியில யாராவது நோய்வாய்ப்பட்டவளுக்கு போய் உதவி செய்யணும் ஐயா. அல்லது ஃபர்ஸ்ட் நைட் யாராவது பண்றாங்கன்னா அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் ஐயா. ஐயா ஐயா நான் சொல்றது புரியுதான் பாருங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒரு பரிகாரம் பண்ணணும்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் வீட்டினது எங்க இருக்காருன்னு பாருங்க கல்யாணத்துக்கு ஐயா. புரியுதா? இது எல்லா லக்னத்துக்கும் பொருந்துமா குருஜி? யாரா இருந்தாலும் சரி, 7ஆம் வீட்டின் அதிபதி கல்யாணமா இருந்துச்சுன்னா 7ஆம் வீட்டின் அதிபதியை பாருங்க, அவர் எங்க இருக்காருன்னு பாருங்க. 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ 12ஆம் இடம்ங்கிறது என்ன? அது என்ன சொன்னேன்? ஆஸ்பத்திரியில யாராவது இருந்தா நோய்வாய்ப்பட்டு இருந்தா அவருக்கு போய் உதவி செய்யணும். அல்லது யாராவது கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் பண்ண போறாங்கன்னா அங்க போய் நின்று உதவி செய்யணும்.
அப்படி இருந்தா நடக்கும். இல்லைன்னா யாருக்காவது கட்டிலு மெத்த இது மாதிரி வாங்குறதுக்கு இருந்தா அதுக்கு உதவி செய்யலாம் கல்யாணத்துல. இவனுக்கு கல்யாணம் வேகமா நடக்கும். ஆஸ்பத்திரிக்கா இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி. நாங்க இவர் சந்திரனுடைய தளத்துக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்குமையா? 7ஆம் பாவத்துல அவர் இருக்கிறதுனால இது அது வந்து 2வது விஷயம். பொருளா அவன் செஞ்சான்னா வேகமா நடக்கும். இப்ப 8ஆம் பாவத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 8ஆம் பாவத்துல தான் என்ன செய்யணும்னா, ஏதாவது கர்மாய்க்கு போய் கலந்துக்கிறணும், அல்லது ஒரு பெண்ணை எரியிறத போய் பார்க்கணும், சுடுகாட்டுக்கு போயிட்டு வரணும். இல்ல விபத்து நடந்தவங்களுக்கு உதவி பண்ணுமாயா? விபத்து நடந்தவங்களுக்கு உதவி செய்யலாம். அந்த 7ஆம் பாவக அதிபதி எங்க இருக்காரோ அந்த ஆதிபத்தியத்தை நம்ம செய்யணும். அது செஞ்சா அது பூஸ்ட் ஆகும் நமக்கு. அது ஆக்டிவேஷன் பண்ணணும். ரைட். 7ஆம் வீட்டின் அதிபதி வந்து 6ல இருந்தா நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு, கூட வேலை செய்யறவர்களுக்கு, எதிரிக்கே போய் உதவி செய்யணும். கரெக்ட். 5ஆம் பாவத்துல இருந்தா குழந்தைகளுக்கு உதவி செய்யணும். 5ஆம் பாவத்துல குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணும். குலதெய்வ கோயிலுக்கு போய் செய்யணும். அனாதை குழந்தைகளுக்கு உதவி செய்யணும். ஐயா, அனாதை குழந்தைகளுக்கு உதவி செய்யணும்யா. அனாதை குழந்தைன்னா எந்த பாவத்துல இருந்தா அனாதை குழந்தை? இல்ல 7ஆம் பாவதி 5ஆம் இடத்துல இருந்தா அப்படின்னு சொன்னீங்களா, அதுக்காக சொல்றேன். 5ஆம் பாவங்கிறது அவன் குழந்தை. ஓ, சரி. அவன் குழந்தைக்கு அவன் உதவி செய்யலாம். 5ஆம் பாவங்கிறது காதலி, 5ஆம் பாவங்கிறது விரும்புறவங்க, 5ஆம் பாவங்கிறது விளையாட்டு, 5ஆம் பாவங்கிறது நடிப்பு, 5ஆம் பாவங்கிறது பூரா அதுக்கு பூரா உதவி செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். காதலர்களுக்கு உதவி செய்யணும். காதலர்களுக்கு இவன் காதல் பண்றவங்களை உதவி செய்யணும், இவன் அன்பு செலுத்துறவங்களுக்கு உதவி செய்யணும். நல்லது. இவன் காதலிக்கணும், இவன் அன்பு செலுத்தணும், அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும். 4ஆம் பாவத்துல இருந்த வாய்ப்பு படிப்புக்கு, யாராவது படிப்புகளுக்கு உதவி செய்யலாம். அம்மா இல்லாட்டி படிப்பு புத்தகம் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம்ல, எழுது பொருள் வாங்கி. 3ஆம் பாவத்துல இருந்தா இளைய சகோதரர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களுக்காக வாங்கி. 2ஆம் பாவத்துல இருந்தா காது கேட்காதவங்களுக்கு உதவி செய்யலாமா ஐயா? 3ஆம் பாவம் காது கேட்காதவங்க, செய்யலாம்ல. சரி. 2ஆம் பாவம் குடும்ப நபர்கள், குடும்பத்தார். சரி. அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்ங்கிறத டக்குன்னு இப்படியே போட்டு, தசாபதிக்கு எப்படி பலனு, கோச்சாரத்துக்கு எப்படி பலனு, என்ன செய்யணும், உனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து இந்த இடத்துல குரு இருக்கும்போது உனக்கு கல்யாணம் நடந்திருக்கலாம்ல. இங்க இருந்து 5ஆம் பார்வைய சுக்கிரன் குருவை பாக்குறாங்கல்ல. ஆனா இங்க ராகு கேது கிராஸ் பண்ணி போயிருப்பார்ல, ராகு கூட இருந்திருப்பாரு. அப்ப விட மாட்டார்ல அவரு, ராசா நீ தொட முடியாதுன்னு சொல்லுவார்ல. ஆனா இப்ப அவர் கிளியரா அங்கிட்டு போயிட்டாரு, அவர் இங்க வந்துட்டாரு, அப்ப நடக்கும். இவனுக்கு லேட்டா நடக்கணும்னு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு வந்து இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த குரு இங்க இருந்து இங்க இருக்கும்போது இங்க போனாலும் தடை வருதா, இங்க போனாலும் தடை வருதா. இப்ப இந்த வருஷம் தடையாகுமா? தடையாகுதையா, கோச்சாரத்திலயும் தடையாயிரு. கேது போய் அங்க சிம்மத்துக்கு போயிருவாரு. அதே எப்படி போனாலும் இங்க போயிடுறாரு, தடை வரும். அப்ப இப்ப இந்த காலகட்டம் உனக்கு சாதகமா இருக்குல்ல, இருக்கு. அதுலயும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும், நீங்க பண்ணணும், பண்ணிட்டா உனக்கு கல்யாணம் நடக்கும்.
ஐயா சுக்கிரன்ங்கிறது வந்து வாய்ப்புகள். பெண் சுகம்ங்கிறது சுக்கிரன்யா. அவரே என்ன சாரத்துல உட்காந்துட்டாரு பாருங்க, சாமியார் சாரத்துல கேது சாரத்துல உட்காந்துட்டாரு விடுவாரா? அடைய விட அப்போ ஐயா நீங்க சொன்ன மாதிரி வசதியான பொண்ணை தேடாம ஒரு ஏழ்மையான பொண்ணை தேடினா கூடிரும் வாழ்வு கொடுக்கணும். அதான் ஒரு ஏழ்மை பொண்ணுக்கு தான் அழகா இருக்கும். ஆமா, சந்திரன் 7ல இருக்காரு, அழகுதான், அழகா இருக்கு. அழகான சாரமும் பரணி சுக்கிரன் சாரம், அழகான பொண்ணுதான். இப்ப பாருங்க ஐயா, நம்ம இன்னொரு பாயிண்ட். ஐயா 7ல சந்திரன் இருக்கிறப்போ அவர் அம்மா வழி சொந்தத்துல கல்யாணம் நடக்குங்களா ஐயா? அம்மா வழி சொந்தம் 7ல இருக்கிறதுனால அம்மா வழி சொந்தம் அடிக்குமா? 7ஆம் வீட்டின் அதிபதி 12க்கு போயிட்டாரு. ஓரளவு சொந்த பந்த கண்ணு தானே அவனுக்கு கிடைக்கும். ஆனா 7ஆம் வீட்டின் அதிபதி வந்து யாருடைய ஸ்தானத்துல இருக்காரு? அஷ்டம். அதனால ஒரு சொந்த அம்மாவுடைய சொந்த வழியில வாய்ப்பு. இன்னொரு விஷயம் ஐயா, ஒருத்தனுக்கு வந்து ஆண்மை எவ்வளவு ஆண்மையான ஆளா, ஆண்மை எப்படி இருக்கும் கண்டுபிடிக்கிறது எப்படி சொல்லுங்க. 3ஆம் அதிபதி நல்லா இருக்கணுமியா? இப்படி நல்லா இருக்கணும் ஐயா, திருப்பி சொல்லுங்க ஐயா, நெட்டு கட் ஆயிருச்சு எனக்கு. ஐயா திருப்பி சொல்லுங்க. 3ஆம் வீட்டின் அதிபதி அவர் சொல்றாரு, 3ஆம் வீடு தான் என்னது, அவனுடைய ஸ்டெமினா, அவனுடைய வீரியம். அந்த 3ஆம் வீட்டின் அதிபதி, 3ஆம் வீட்டின் அதிபதி நல்லா கவனிங்க, 3ஆம் வீட்டின் அதிபதி அலிகிரகமாகி, 3ஆம் வீட்டின் அதிபதி அலிகிரகமாகி, அந்த 3ஆம் வீட்டின் அதிபதி நின்ற சாரநாதனும் அலிகிரகமானால் அவனுக்கு வீரியம் குறைவு. சரி, எப்படி சொல்றது? நம்ம இங்க ஒரு 3ஆம் வீட்டு அதிபதி குரு ஆண் கிரகம் தானே? ஆண் கிரகம். அவர் எங்க இருக்காரு? அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஆமா ஐயா, அதுதானே கரெக்ட். இப்ப அவரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சுகபோகத்தை அனுப்பிச்சு தானே இருக்காரு. ஆமா, கேது நல்லா. குரு பொதுவாகவே ராகு வந்து 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இருக்கு, அது உண்மைதான் இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருந்தா கல்யாணம், 3ஆம் பாவங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி செய்யற உறவு. 7ஆம் பாவங்கிறது கல்யாணம் பண்ண பிறகு உறவு. 11ஆம் பாவம் 9ஆம் பாவம் 11ஆம் பாவங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி செய்யற உறவு. கல்யாணத்துக்கு தவறான உறவு, இல்லீகலோ ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுங்கிறது வந்து 7ஆம் 11ஆம் பாவம் 9ஆம் பாவம் காட்டுமா இல்லையா? 9, 11. 9ஆம் பாவம் தான் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளை காட்டும். 3ஆம் பாவங்கிறது வந்து சின்ன வயசுல கெட்டு போயிட்டானா இல்லையாங்கிறத காட்டும். 3ஆம் பாவாதிபதி நல்லா இருக்கணும். அப்போ நீங்க சொல்ற கருத்து பிரகாரம் பாக்குறப்ப 9ல கேது இருக்கிறதுனால இவருடைய இது வந்து ஒழுக்கம் இல்லாம இருக்குன்னு படுத்துக்கிறது. 9க்கு எல்லாம் போக கூடாது. 3ஆம் பாவத்திலே கெட்டு போச்சு இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடிங்கிறது 3ஆம் பாவம் தானே? கரெக்டுங்க. ஒரு ஆணுக்கு வந்து 3ஆம் பாவத்தை பார்க்கணும், பெண்ணுக்கு 4ஆம் பாவத்தை பார்க்கணுங்கய்யா. 4ஆம் பாவம் பெண்ணுக்கு கற்பு. சரி. ஆணுக்கு 3. இதெல்லாம் பார்த்து சொல்லக்கூடாது. தெரிஞ்சுக்கணும். ஜோசியர் தெரிஞ்சுக்கணும். ஏன் குழந்தை இல்லைன்னு கேட்க வருவா இல்ல? ஐயா 3ஆம் பாவத்தை குரு பாத்துறாருங்கய்யா. பாத்துட்டாருன்னா கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போலான்னு சொல்லணும். அப்ப இவனுக்கு வந்து 3ஆம் பாத்துறா இதனால சக்க போடுவான்ல. யாரு பாத்துறான்? குரு பாத்துறானா இல்லையா? ஆமா, ஆண் கிரகம் அப்படின்னு இருக்கணும்.
ஐயா இப்ப நம்ம 4ஆம் பாவகத்துக்கு பெண்ணுக்கு பாக்குறப்ப அந்த 4ஆம் பாவகத்துல ஒரு அலிகிரகம் இருக்கக்கூடாது, அப்படிதானுங்களா ஐயா? அப்படி இல்ல. அது வேற ரூல், இது வேற ரூல். 4ஆம் பாவத்தில் வந்து பாவ கிரகங்கள் இருந்தாலே அந்த பாவம் கடிச்சுத்தானே செய்யும். தடை செய்யும் சொல்லிட்டீங்க, இல்ல இதுக்கு சொல்ல. இல்ல, 4ஆம் பாவத்தில் வந்து கற்பு நெறியை சொல்லக்கூடிய பாவம் 4ஆம் பாவம். ஒழுக்கம். 4ஆம் பாவத்துல ஒரு 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 பாவ கிரகங்கள் போய் அமரக்கூடாது, ஒழுக்க கேட வரும் அப்படிங்கிறத புரிஞ்சு. 4ஆம் பாவத்துல சனி இருக்கு இல்லையா இவனுக்கு. இப்ப இவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இருக்கிற பக்கத்துல சாமி, கோயில், முனியோட்டம் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் குடும்பத்துல. இருக்கு. அவங்க வீட்டு பக்கத்துல கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில் இருக்கும்ல, மாரியம்மன் கோயில் இருக்கு, இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும். இது போக 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 உங்களுக்கு அனுபவமும் கிடைக்கும். இப்ப பாருங்க, ஒரு ஜாதகத்தை இந்த மாதிரி 1 மணி நேரம் நம்ம பேசுறோம் அப்படின்னா, இந்த 1 மணி நேரம் பேசி நீங்க 1000 ரூபாய் கூட வாங்குங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம நட்சத்திரத்தை வைத்து நாம் எவ்வாறு பலன் சொல்வது, இதுதான். நட்சத்திரத்தான் ஆணிவேறு, நட்சத்திரம்தான் உயிர், நட்சத்திரமே அனைத்தையும் கொடுக்கும். அம்மா மகாதேவி அம்மா சொல்லுங்க. எப்படி புரிஞ்சதா நான் சொன்ன விஷயங்கள்லாம்? நல்லாவே புரிஞ்சது, கிளியரா இருந்தது. அப்ப ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கணும், 1 by 1 பார்க்கணும். அப்படியே பார்த்துட்டு தசாபுத்தி பலன் சொல்லி கோச்சாரத்துக்கு சொல்லி என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லணும். இப்ப இந்த ஜாதகம் உங்க ஜாதகம் வச்சுக்கோங்க, என்ன கேள்வி அப்பையா? கேளுங்கயா. சரி, கொஸ்டின் இல்ல. ஓகே. தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஆயில் எல்லாம் எப்படி இருக்குன்னு எப்படிங்க பாக்குறது? தாத்தா பாட்டிக்கு ஆயில் ஆயில் அவங்க எப்படி இருக்கான்னு பாக்குறதெல்லாம் எப்படி பாக்குறது? தாத்தா பாட்டி. இப்ப தாத்தா பாட்டின்னா அப்பா பெற்றவங்களா அம்மா பெற்ற? 2 பேர்த்துக்குமே தாங்க ஐயா. அப்பாவுக்கு 4ஆம் இடம் வந்து அப்பத்தா. ஆமாங்க ஐயா. அம்மாவுக்கு 4ஆம் இடம், அப்பாவுக்கு 4ஆம் இடம் 12ஆம் இடம் அப்பத்தா. அம்மாவுக்கு 4ஆம் இடம் 7ஆம் இடம் அம்மாச்சி. இந்த 2 பாவம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்ப எப்படி 12 பாவம் அவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி அவங்களுடைய பாவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். சரி, வணக்கம். வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நிறைவு செய்யலாம். மீண்டும் இந்த வகுப்பை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக வைத்து நிறைவு செய்யலாம். இன்னும் சில ஆய்வுகளை எப்படின்னு பார்த்து உங்களுக்கு திருப்தி ஒரு மாதிரி வச்சு செய்யலாம். ஏன்னா ஐயா அவருக்கு கேட்டார், இன்னும் நிறைய உங்களுக்கு அடுத்து 100 ஜாதகத்தை போட்டு எப்படி பலன் சொல்லணும்னா உங்களுக்கு தெளிவு வந்துருமா இல்லையா? ஆமாங்க, 100 ஜாதகம் போட்டா தெளிவு வந்துடும். ஓகே, வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறையருடும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். சந்திப்போமா? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் உண்டுங்களா? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருவான். இதே டயத்துக்கு வச்சிடலாமியா, 10 to டயத்துக்கு செய்வோம். சரிங்க. அப்பமா வேணாமா, நீங்க தான் சொல்லணும். கலந்து உரையாடுவது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி, அதே சமயத்துல தெய்வீக விஷயங்களை பற்றி உணர்வதற்கும் நவகோள்களுடைய தன்மை ரகசியம். இன்னைக்கு நாம இப்படித்தான் நடத்துவோம்னு திட்டம் போடல இல்ல? ஆமா, அதுதான் ஏற்படுத்தி இருக்குது. பிரபஞ்சம் தான் தீர்மானம் பண்ணுது. அதனால செய்யலாம், தொடர்ந்து அன்னைக்கு செய்வோம். அதுக்கடுத்து கிளாஸ்
மற்ற கிளாஸ் போயிட்டு இருக்கு, இந்த ஜாதக கணிதம் போயிட்டு இருக்கு. அது இன்னைக்கு இருக்கு நைட்டு. அதனால சந்திப்போம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும்